தேவா நன்றி ராஜா. ஆமென் ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா. அன்பின் ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாரையும் நீங்க பொறுப்பெடுங்க, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. கர்த்தர் தேவன் என்று அறிய ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக தேவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சகோதரி கௌரியினுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம், லக்ஷ்மி குடும்பத்துக்காக, சங்கீதாவுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இவங்க எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவுன்னு சொன்ன வார்த்தையின்படி ரத்தத்தினால கழுவுங்க, ஜீவனுக்கு பங்காளிகளா மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கௌரி, லக்ஷ்மி, சங்கீதா இந்த முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாம் நீக்கி கடின இருதயத்தை மாற்றி கண்களை திறந்து கர்த்தர் தேவன் என்று அறிய உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. அதே போல தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ராஜுடைய குடும்பத்தையுமா, பிரியா குடும்பத்தையுமா, மது குடும்பத்தையுமா தேவன் தொட பொறுப்பெடுத்து வழிநடத்து ரட்சிப்பின் பரிபூரணத்தில் கொண்டு வரும்படியாக ஆண்டவரே உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவும் என்று சொன்ன தேவ ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல தேவன் நோக்கி அது போலவே அன்னபூர்ணா, அதே போல வசந்தி, அதே போல மீனாட்சி இவனுடைய குடும்பத்தை எல்லாம் தேவன் தொடமுடிய மங்களா இவனுடைய முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர ஆண்டவரே கர்த்தாவே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா நூறத்தனையா பலன் கொடுக்க தேவன் உதவி செய்யும் என்று ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அதே போல காஞ்சனா அவருடைய குடும்பத்தை தேவன் தொட, முரளி குடும்பத்தை தொட, லக்ஷ்மி குடும்பத்தை தொடமுடியாக இவருடைய முழு குடும்பத்தையுமா தேவன் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக ஜீவனுள்ள தேவனா இருக்கிற இயேசுவை அறிய உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமென் அல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. அதே போல ரம்யாவுடைய குடும்பத்துக்காக, சீதாமாவுடைய குடும்பத்துக்காக, ஆஷா குடும்பத்துக்காக இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக ஜீவனுக்கு பங்காளிகளாக தேவன் மாற்றும்படியாக நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல சாந்தம்மா குடும்பத்துமா, கீதா குடும்பத்துமா, அதே போலவே வினோதனுடைய குடும்பத்துமா தேவன் தொடம்படியா இவங்க எல்லாரையுமா தேவன் ரட்சிப்பின் பரிப்பினத்தில் கொண்டு வர பின்மாற்றத்திலிருந்து தேவன் நீக்க கர்த்தர் கடின இருதயங்கள் எல்லாம் எடுத்து போடும்படியாக நாம் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். அது மற்றும் அல்ல, இந்த நாளில் கூட பிளஸ்யம்மா தாயாருக்காக ஜெபிப்போம். அந்த தாயுமா அதே போலவே கலா அவருடைய குடும்பத்தையுமா தேவன் பொறுப்பெடுத்து ரட்சிப்பின் பரிபூரணத்தில் கொண்டு வர அந்த தாயாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுச தேவன் தந்த அந்த பிளஸ்ய தாயார் ஆசீர்வதிக்க, ரத்தத்துக்குள்ள மூடி மறைக்க அன்ற அந்த பவானி கோட்ரஸில் அன்று தேவரிக்க தாவே தேவன் ரட்சிக்கப்படாத எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட கர்த்தர் தேவன் என்று அறிய அவருடைய கண்களை தேவன் திறக்க ஜீவனுக்கு தேவன் பங்காளிகளாக தேவன் மாற்றும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கல்வாரி நாயகா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, எம்எஸ் பில்டிங்கில் காணப்படுகிற மக்களுக்காக ஆஷா ஆனந்தனுடைய குடும்பத்தை, மோனிகா லாரன்ஸுடைய குடும்பத்தை, கீதா குடும்பத்தை தேவன் தொட்டு ரட்சித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர எம்எஸ் பில்டிங்கில்
இருக்கிற எல்லா மக்களும் ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற தேவன் உதவி செய்ய, அவளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காம போக, ஒரு வழியா வருகிற சத்ரு 7 வழியா ஓட, அவருடைய வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் செயலுக்கு பண்ணும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து எம்எஸ் பில்டிங்காக ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சர்வ வல்லவரே. இந்த நாளுக்கு ஆனந்த ஆஷா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீரவளை பொறுப்பிடும், வழி நடத்தி ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா மோனிகாவுடைய லாரன்ஸ் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், கீதா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் கர்த்தர் ஆண்டவரே நீங்க சந்திங்க, தடைகளை நீக்குங்க, சத்துடைய எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் செயலுக்கு பண்ணும்படி ஆகனங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பூர்ணிமா குடும்பத்தை தேவன் தொட்டு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியா, காவியருடைய குடும்பத்தை ரட்சிப்பின் பார்ப்பனத்தில் கொண்டு வரும்படியாக, அவருடைய மன கண்களை தேவன் திறக்கும்படியாக கர்த்தர் தேவன் அறிய ஸ்தோத்தரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த கேங்மேன் கோட்ரஸ்லேருந்து வருகிற மக்களுக்காக ஜெபிப்போம். அங்கே இருக்கிறதான செல்வி மேரி குடும்பத்துக்காக ஜெபிப்போம். திவ்யாவுடைய குடும்பத்துக்காக, சோபாவுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இந்த பிள்ளைங்களில் ரட்சிக்கப்பட ஆண்டவர் ஆத்மா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க நீர் உதவி செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி 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 கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ஸ்வார்த் மூர்த்தியோட குடும்பத்துக்காக ஜெபிப்போம். அதே போலவே ஆண்டோட நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் கிரியை செய்து வழி நடத்த இந்த குடும்பத்தை ரட்சிப்பின் பரிபூரணத்தில் கொண்டு வர கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாகவும், அது மட்டுமல்ல கர்த்தர் தானே சுவாதியினுடைய குடும்பத்தை தேவன் தொடம்படியாக தேவனுடைய நாம மகிமைப்படும். இன்னொரு குடும்ப பேர் என்னங்க? சுமத்திங்களா? சுமத்தி குடும்பத்தை தேவன் தொட்டு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் தெய்வன் என்று அறிய அவருடைய கண்களை திறந்தருளும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி உள்ள இதயத்தோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சிவாஜி நகர் பகுதியிலிருந்து வருகிற மக்களுக்காக ஜெபிப்போம். அதை போல் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே கோபியுடைய முழு குடும்பத்தையுமா ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க. ஆசாமாவுடைய குடும்பத்தையுமா ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர, சோனியாவுடைய குடும்பத்தையுமா ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும். சிவாஜி நகர்லேருந்து வருகிற இந்த பிள்ளைங்களுடைய கண்களை தேவன் திறக்க, ரட்சிக்க, ஜீவனுக்கு பங்காளிகளை மாற, கட்டுகளை உடைத்து, நுகங்களை முறித்து, சாபத்திலிருந்து, இருளிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் அவளை விடுவிக்கும்படியாக நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, நன்றி ராஜா. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து சின்னம்மாவுடைய குடும்பத்தை தேவன் தொட, லில்லி குடும்பத்தை தேவன் தொட, ரம்யா குடும்பத்தை தேவன் தொட்டு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர ஸ்தோத்தரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ரம்யாவுடைய குடும்பத்தையுமா, பிரதீப் அவங்க குடும்பத்தையுமா தேவன் தொட, ஷாலுனுடைய குடும்பத்தை தேவன் தொட்டு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளை எல்லாரும் அந்த ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறோம் அறிய உதவி செய்யும் என்று கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா.
ஆமென். ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவ கரத்தில் சாந்தியினுடைய குடும்பத்தை ரட்சிப்பின் பரிபூரணத்தில் கொண்டு வர, சுரேஷ் அவருடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஷாலினியோட குடும்பத்தை ரட்சிப்புகளை கொண்டு வர, அதே போலவே பிருந்தாவுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கத்தர் கொண்டு வர முடியாது. தேவனுடைய நாம மகிமைப்பட கத்தர் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கத்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. நன்றி உள்ள இருதயத்தோடு எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாம மகிமைப்பட குமாருடைய குடும்பத்தை தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆஸ்வதிக்க, குமார் அவருடைய மனைவி 2 பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து வழிநடத்தி காத்து கொள்ளும்படியாக, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, அதே போல தேவனுடைய நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக இந்த ராத்திரி வேளையில் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்திரா காந்தி காலனியில் கடந்து வருகிற சலோமியம்மா பிரகாஷ் அவருடைய குடும்பத்தை தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அதே போல கவிதா அவருடைய கணவன் இயேசு அவருடைய சகோதரனை ரட்சிப்புகளை கொண்டு வர முழு குடும்பத்துமா தேவன் தொடர்படியாக நாம் தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஜெயஸ்ரீடைய குடும்பத்தை ரட்சிப்பின் பரிபூரணத்தில் கொண்டு வர, முத்தியாளுடைய குடும்பத்தை தேவன் கொண்டு வர, மீனாவுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர, கர்த்தரை நோக்கி மனுஷனால் ஆகாது தேவனால் ஆகும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இவங்க எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. இவங்க எல்லாரும் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஆகையால் இவங்க எல்லாரையும் தேவன் தொட ரட்சிக்கப்பட்டுள்ள ரட்சிக்கப்படாத உண்டு. குடும்பமா கர்த்தரை சேவிக்க தேவன் உதவி செய்யும்படியாக நாம் தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் அல்ல, இந்த நாளில் கூட தேவன் நோக்கி நாகலட்சுமி குடும்பத்தையுமா, சாந்தம்மா குடும்பத்தையுமா, அதே போல ஷில்பா அவருடைய குடும்பம், இந்த 3 குடும்பத்தையுமா தேவன் தானே ஆண்டவரே ரட்சிப்புல கொண்டு வாங்க, ஆசீர்வதிங்க. ஜீவனுள்ள தேவனா இருக்கிறோம் அறிய உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா ஓராபாலமா சந்தரியால ரபா தீராபாலமா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ரூபாவுடைய குடும்பத்தையுமா, அதே போல விஜய் அம்மாவுடைய குடும்பத்தையுமா ஆண்டவரே நீர் ஆசீர்வதிய ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. உம்முடைய நாம மகிமைப்பட உதவி செய்ய, உம்முடைய கண்களை திறந்தருளும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல நாகேன்பாளைய பகுதியில் கிருஷ்ணம்மா குடும்பத்துக்காக, ஜானகியனுடைய குடும்பத்துக்காக, அதே போலவே தேவனுடைய நாம மகிமைப்பட மாலா குடும்பத்தை தேவன் பொறுப்பெடுக்க, இவங்க ஆத்மா வாழ்றது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க, சோர் மாலாவுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட, அன்றைக்கு கிருஷ்ணம்மா ஜானகியனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உதவி செய்யும் என்று நாம் தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி
ஆமென். ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். அதே போல தாராவுடைய குடும்பத்துமா, மாலாவுடைய குடும்பத்துமா, ராணியனுடைய குடும்பத்துமா தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து கத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே இந்த குடும்பங்களை பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமென். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, இந்த நாளில் தாராவுடைய குடும்பத்துக்காக, மாலா குடும்பத்துக்காக, ராணி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்கள் எல்லாம் தேவன் பொறுப்பிட ரட்சிப்புல கொண்டு வரோம். ஜீவனுக்கு பங்காளிகளா மாற்றமடையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, அம்மாவுடைய குடும்பத்தை தேவனத்தோட பாப்பம்மா குடும்பத்தை ஆண்டவரே இந்த நாகன் பாளையத்தில் நீங்க கிட்ட ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, சத்யா நகர்லேருந்து லல்லியினுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். அதே போல் அனிதாவுடைய குடும்பத்துக்காக, சுஜாதா குடும்பத்துக்காக தேவன் இந்த குடும்பங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆத்மா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க தேவன் உதவி செய்ய ஸ்தோத்தரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கவிதாவுடைய குடும்பத்துக்காக, செல்வி அம்மா குடும்பத்துக்காக, மாலா குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இந்த குடும்பங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து வேலெடுத்து காத்து கொள்ள தேவ பயத்தில், பக்தியில், பரிசுத்தத்தில், விசுவாசத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உலக மாம்ச பிசாசுகளை தொடாதபடி காத்து கொள்ளும் என்று கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, தீபாவுடைய குடும்பத்துக்காக, மீனா குடும்பத்துக்காக, லக்ஷ்மி குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இந்த குடும்பங்கள் எல்லாம் தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே, காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து இவளை நீர் ஆசீர்வதி நாம மகிமைக்காக ஜீவிக்க உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, சரிதாவுடைய குடும்பத்துக்காக, அதே போல் அம்மாவுடைய குடும்பத்துக்காக, லக்ஷ்மி கிருஷ்ணாவுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இந்த முழு குடும்பத்தையும் தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து கத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, நன்றி 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 கர்த்தாவே, நன்றி ராஜா. எங்களை ஜமானே, ஸ்தோத்திரம் 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போலவே கமலுடைய குடும்பத்துக்காக, அதே போல ஜெயந்தியனுடைய குடும்பத்துக்காக, ஸ்மிருதியனுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் இவங்க எல்லாம் சிவாஜி நகர் பகுதியிலிருந்து வருகிற மக்கள் ஆகிய இவங்க எல்லாரையும் தேவன் தொடர்ந்து பொறுப்பெடுத்து வழி நடத்த நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆருத்தியனுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர கோபி குடும்பத்தை, சாந்தி குடும்பத்தை அன்று இந்த முழு குடும்பங்கள் எல்லா ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ஜீவனுக்கு பங்காளிகளாக தேவன் மாத்துவீராக என்று சொல்லி நாம் கர்த்தராகிய தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா, நன்றி ராஜா. எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போலவே தேவன் தானே இந்த நாராயண் பிள்ளை ஸ்ட்ரீட்லேருந்து வருகிற மக்களுக்காக, மகாலட்சுமிக்காக, ராணிக்காக, மீனா இவருடைய முழு குடும்பத்தை தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே, சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாம மகிமை படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, கலா அவருடைய குடும்பத்துக்கா, ராணியோட குடும்பத்துக்கா, தனம்மா அவருடைய குடும்பத்தை தேவன் பொறுப்பெடுத்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர ஜீவனுக்கு பங்காளிகளா தேவன் மாற்றும்படியாக நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே. நன்றியோடு 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 அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, வசந்தனுடைய குடும்பத்துக்காக, தேவியனுடைய குடும்பத்துக்காக, மாலாவுடைய குடும்பத்தை தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக இந்த முழு குடும்பங்களை கர்த்தர் ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்துக்கொள்ள நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த ராஜீவ் காந்தி காலனிலிருந்து வருகிற மக்களுக்காக, வேணி குடும்பத்துக்காக, லக்ஷ்மி குடும்பத்துக்காக, குட்டி குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். இவங்களை தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஜெயம்மா குடும்பத்துக்காக, லக்ஷ்மி குடும்பத்துக்காக, சோனி குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இவளுமா தேவன் பொறுப்பெடுக்க வழிநடத்த ஆசீர்வதித்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அதே போல லதாவுடைய குடும்பத்துக்காக, ஷாரனுடைய குடும்பத்துக்காக, அதே போல கண்ணாவுடைய குடும்பம், இந்த முழு குடும்பத்தையுமா ரட்சிப்புகளை கர்த்தர் கொண்டு வர ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்ற நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல சௌந்தர்யம்மாவுக்காக ஜெபிப்போம், அக்கம்மா அவங்களுக்காக ஜெபிப்போம். லக்ஷ்மி குடும்பம், இந்த முழு குடும்பம், ராஜீவ் காந்தி காலிலிருந்து வருகிற மக்கள் எல்லாரும் ரத்தத்தினால கழுவி ஜீவனுக்கு பங்காளிகளாக தேவன் மாற்றும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. எங்களை ஜமானே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, சமந்தனுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். அந்த குடும்பத்தையுமா ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக, பாக்கியம்மா தாயாருடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர ஆண்டவரே நம்முடைய நாம் மகிமைப்பட உதவி செய்யும் என்று சொல்லி, அதே போல நகோமியம்மாவுக்காக ஜெபிப்போம். அந்த தாயாரையும் ஆஸ்வதிக்க, ஊழிய பாதையில் எடுத்து பயன்படுத்த, அவருடைய மருமக பேர பிள்ளைங்க எல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் தேவன் என்று அறிய தேவன் உதவி செய்ய. அதே போல அந்த கன்னடா ஏரியாவில் வருகிற சகோதரி, அவருடைய கணவன், அவருடைய பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரே ரட்சிப்பின் பரிபூரணத்தில் கொண்டு வாங்க. அந்த சகோதரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க கர்த்தர் நீர் உதவி செய்து வழிநடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நம்ம மத்தியில் வந்து போன எல்லா ஊழியக்காரர்களும், அவருடைய ஊழியங்களையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா நேற்று தினம் வரைக்கும் வந்த எல்லாம், இந்த ஊழியத்தை தொடங்கின நாள்லேருந்து இது வரைக்கும் வந்து நம்மோடு ஊழியத்தில் அன்று உதவியாக இருந்த, உற்சாகப்படுத்தின எல்லா தேவ மனுஷர்களுமா, அவருடைய ஊழியங்களுமா, அவருடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து வழிநடத்த, அவருடைய தேவைகள் அனைத்தும் தேவன் சந்திக்க, அவருடைய குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக தேவன் நீர் உதவி செய்து வழிநடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் மத்தியில் வந்து போன எல்லா தேவ மனுஷர்களை, அவருடைய ஊழியங்களை, அவருடைய மனைவி பிள்ளைகளை, அவருடைய குடும்பத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதியும், பொறுப்பிடும், வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறமையா. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே, இந்த நாளில் இனி வரப்போற நாட்களில் தேவனுடைய நாம மகிமைப்பட, தேவனுக்கு சித்தமான ஊழியக்கால கொண்டு வர, அது மட்டுமல்ல கர்த்தருடைய நாம மகிமைப்பட நம்முடைய ஆலய பணி ஆண்டவரே தொடங்க தடைகள் எல்லாம் நீக்கும். அதுக்கு தேவையான எல்லா பண தேவைகளை தேவன் சந்தியும் ஆண்டவரே, தடைகளை நீக்கும். சத்துரு வெக்கப்பட நாம மகிமைப்பட தேவன் உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற தேர்தலுக்காக ஜெபிப்போம். 543 தொகுதியில் ஆண்டவரே சில இடங்களில் நடந்தது. இப்போ 25ஆம் தேதி சில இடங்களில் நடக்க போகுது. ஆகியால் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஆண்டவரே, ஊழியத்துக்கு, ஆலயத்துக்கு, சுவிசேஷத்துக்கு அந்த சுவிசேஷத்தின் வாசல் அடைபடாதபடிக்கு ஆண்டவரே, பொல்லாத துஷ்ட மனிதர்கள் ஆட்சிக்கு வராதபடி தேவனுக்கு சித்தமானவர்கள் ஆட்சிக்கு வர தேவன் உதவி செய்ய நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நம்முடைய அன்றைய கர்நாடகா, இந்தியா இயேசு ரத்தத்தால் கழுவப்பட 140 கோடி மக்கள், 36 மாநிலம், 470 சிட்டி, 7 லட்சம் கிராமம், 10,000 பாஷக்காரர்கள், அன்றைய 144 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட எல்லா முழங்காலம் முடங்க, எல்லா நாவும் கர்த்தர் தேவன் என்று அறிக்கையிடும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே, எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, எருசலேமில் இன்னும் ஏறக்குறைய அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் பிரியமான தேவஜனமே தொடர்ந்து யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. அமாஸ் தீவிரவாதிகளுக்கு, அதே போல் இஸ்புல்லா தீவிரவாதி, ஹவுத்தி தீவிரவாதிகள் ஒரு பக்கம். அன்பான தேவ ஜனமே, இவ்விதமாக தீவிரவாதிகள் எல்லாம் தாக்கிட்டு இருக்காங்க. இவர்களும் காசா மேலே, கான் யூனிஸ், ரஃபா, இதே போல் எல்லா பகுதியிலும் இவர்களும் தாக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் பார்த்தீங்கன்னா, சில 253 பேர் பிண கைதிகளாக கொண்டு போனாங்க. அதில் 100 பேரை விட்டுட்டாங்க. ஆனால் இன்னும் எத்தனையோ பேர் செத்து கடந்த 2 நாளைக்கு முன்னால் இஸ்ரவேலுடைய மக்களுடைய பிணங்களை 4 பேருடைய உடலை இஸ்ரவேல் இராணுவம் எடுத்தார்கள். ஆகையால் இதுபோல் அந்த தீவிரவாதத்தினுடைய எல்லா செயல்களை நீக்கி இஸ்ரவேல் இராணுவத்துக்கு எந்த உயிர் சேதம் உண்டாகாதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படியா, ஆளும் தலைவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை தேவன் தரம்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் பொறுப்பெடும், வழி நடத்தும் என்று சொல்லி உலகமெங்கு இருக்கிற கிறிஸ்துவ தேசங்களில் எழுப்புதல் உண்டாக, தஞ்ச புகுந்த புறஜாதியர்கள், அந்நியர்கள், இஸ்லாமியில் எல்லாம் ரட்சிக்கப்பட, கோயில் மஜிதுங்க ஜப விடா மாற, அமெரிக்காவில் எழுப்புதல் உண்டாக, அமெரிக்காவில் தேவ சித்தம் நிறைவேற, அமெரிக்காவில் இந்த நவம்பரில் நடக்க போகிற தேர்தலில் அன்றைய தேவனுக்கு சித்தமானவர்களை கட்ச ஆட்சியில் கொண்டு வரும்படியாக நாம் தேவனை ஸ்தோத்திரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே.
எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி இந்த ராத்திரி வேளையில் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து 57 இஸ்லாமிய தேசங்கள், 47 தீவிரவாத இயக்கங்கள், உலகம் எங்கு இருக்கிற 120 கோடி இஸ்லாமிய மக்கள் ரட்சிக்கப்பட, இரத்தத்தால் கழுவப்பட, கத்து தெய்வம் என்று அறிய அவருடைய கண்களை தேவன் திறந்தல்ல. அவள் நடுவில் ஊழியம் சேர ஊழியக்காரோட மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதியும் என்று சுவிசேஷத்தை நிமித்தமாக சிறையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுமா ரட்சிப்புக்குள்ள நீர் கொண்டு வாரும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? Hallelujah, hallelujah, hallelujah. Ribalama dirabalama oraba shandariala raba dirabalama. Amen. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, இந்த நாளில் 249 தேசங்கள், 780 கோடி மக்கள், உலகம் எங்கு இருக்கிற எல்லா மனுஷர்கள் மேலே தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற, யூதர்களுமா, கிறிஸ்துவர்களுமா, இஸ்லாமியர்களுமா, இந்துக்களுமா, புத்திஸ்டுகளுமா, நாஸ்திகர்களுமா, மாம்சமான எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே, ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவன் அடைய உதவி செய்யும் என்று நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நீர் கிருபை செய்யும், வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் தேவன் தான பெங்களூர், கர்நாடகா, இந்தியா, உலகம் எங்கு இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுமாக, அவருடைய மனைவி பிள்ளைகளுமாக, அவள் நம்பி கொடுத்த எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுச தேவன் தந்து பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஊழியங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும், அற்புத அதிசயங்களை தேவனீர் செய்யும், உம்முடைய நாம மகிமைப்பட உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தேவனுடைய நாம மகிமைப்பட ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய நாம மகிமைப்பட இந்த 22 நாளும் அன்று வந்த எல்லா தேவ ஜனங்களை அன்றை நீர் பொறுப்படும், அந்த மக்களை ஆசீர்வதியும். இந்த இரவில் வந்த சிறியர்லேருந்து முதியோர் வரைக்கும் யாவரையும் தனித்தனியாக தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்தி காத்து நாமத்தை மகிமைப்படுத்த நாம் ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2024க்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஏசாயா 66:12 படி ஆண்டவரே கர்த்தாவே, அன்றே நாம மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜாதிகளுடைய மேன்மை உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவன், அன்றே ராஜாக்களுடைய முளைப்பாலை நீ குடிப்பா என்று சொன்ன தேவன், அவளை அன்றே கர்த்தாவே தேவன் நதி போல சமாதானத்தை தருவேன் என்று சொன்ன தேவன், அவளை இடுப்பிலே சுமந்து கொண்டு வந்து முழங்காலிலே உன்னை தாளாட்டுவாங்கன்ற வார்த்தை என்படி அன்றைய சபை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், தேவ ஜனங்கள் ஆசீர்வதியும் என்று அந்நிய கண்கள் அல்ல எங்களுடைய கண்கள் காணும்படியா ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேற நாம மகிமைப்பட உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஏசாயா 66:12 படி சபை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, அடிமையுமா மனைவியுமா அதே போலவே கொடுத்த அன்ற 2 பிள்ளைகளுமா மருமக பிள்ளை குடும்பத்தை தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்தி காத்து கொள்ள தேவனுடைய நாம மகிமைப்பட மரண பரியந்தும் உண்மையும் உத்தமமா கர்த்தருடைய ஊழியத்தை தேவன் செய்ய உதவி செய்யும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஆமென் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டு அவர் அப்படியே செய்தபடினால 22 நாள் ஜெபித்த எல்லா ஜபங்களை கர்த்தர் கேட்டு அப்படி செய்தபடினால் அவர் பெருக நாம் சிறுக, அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட, எல்லா கனம் மகிமை துதி ஆண்டவர் செலுத்தி கரங்களை தட்டி ஜாம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகல் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகல் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயர மறந்து. 2 கரங்களை தட்டி சேர்ந்து ஆராதிப்போமா? மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆமென் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலமே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. ஆமென். என் பலமே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடாமே என் உறவிடாமே, ஆராதனை உமக்கே. ஆமென். மறைவிடாமே என் உறவிடாமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை. Thank you Lord, bless your name Lord. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும், ஆராதனை உமக்கே. ஆமென். எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும், ஆராதனை உமக்கே. எங்களின் நிதிய யெகோவா செக்கேனோ, ஆராதனை உமக்கே. ஆமென். எங்களின் நிதிய யெகோவா செக்கேனோ, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா? தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சர்வ வல்லவர், உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், மகா பரிசுத்தர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கிலே நீலி, 1000 10,000ங்களில் சிறந்தவரே, உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை
பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதேஸ். ஆராதனை உமக்கே. ஆமென். பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதேஸ். ஆராதனை உமக்கே. சேர்ந்து உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ. ஆராதனை உமக்கே. ஆமென். உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை பாலமா தீரா பாலமா ஓரா பாலமா ஷபரா பதீரா பாலமா ஓரி ஆண்டவே காரா பாலமா தீரா பாலமா. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உங்களுக்கு தான். Thank you Lord, bless your name Lord. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. ஆமென். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. ஆமென். பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. ஏழு குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறவர், அத்தனை நடுவில் உலாவுகிறவர், மாம்சமான யாவர் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். உமக்கு நன்றி. ரே பாலாமா தீரா பாலாமா ஓ ராபா ஷபா ராபாலாமா ஓரி ஆண்டவே காரா பாலாமா தீரா பாலாமா ஓ ராபா சந்தரியால ராபா தீரா பாலாமா ஓ ராபா பாபா மாதா ராபாலாமா தீரா பாலாமா ஓரி ஆண்டவே காரா ராபா தீரா பாலாமா ஷபரலா ராபா தீரா பாலாமா ஓ ராபா மாதா ராபா தீரா பாலாமா ஓ ராபா சந்தரியால ராபா தீரா பாலாமா ஓ ராபா பாபா மாதா ராபாலாமா தீரா பாலாமா ஓரி ஆண்டவே காரலா ராபா தீரா பாலாமா சந்தரியால ராபா தீரா பாலாமா ஓ ராபா மாதா ராபா தீரா பாலாமா ஓ ராபா பாபா மாதா ராபாலாமா தீரா பாலாமா ஓ ராபா தியாண்டவே காரலா ராபாலாமா ஓரி ஆண்டவே காரலா ராபா தீரே தியாண்டு ஓ ராபா மாதா ராபா ஷபரா பாலாமா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். Yes Lord. ரேபா சந்தரி பாலாமா. ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நீர் ஆசீர்வதியும். Lord bless your people, 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 bless your people. ரேபா ஷபா மாமா ஓ ராபா மாதா ராபாலாமா. Thank you Lord. உங்களுக்கு தான். ரெண்டு கரங்களை தட்டி எல்லா மகிமை காண துதி ஆண்டு செலுத்துவோமா. வாய்களை திறந்து ஸ்தோத்தரித்து துதிப்போமா. ஹல்லேலூயா ரே பாலாமா. Thank you Lord. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோட ஜெபங்கள் எல்லாம் கேட்டதுக்காக நன்றி, அப்படியே செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபையான வேளையிலே தேவ சமூகத்திலே கர்த்தருடைய நாம மகிமைக்காக அன்பான தேவ சனமே, இந்த உபவாச நாளினுடைய கடைசி நாளிலே நாம் ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம். அந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கொஞ்சம் இப்படி உள்ள வந்தீங்கன்னா இடம் இருக்கு பாருங்க. அந்த அம்மா வாசல் உக்காந்துக்கிறோம், கொஞ்சம் இடம் விடுங்களே. அம்மா நீங்கள் கொஞ்சம் அப்படியே உள்ள வாங்கலே, இந்த வாசல்ல இருந்து கொஞ்சம்
சிஸ்டர் நீங்கள் தான் அவனுக்கு கொஞ்சம் அப்படியே முன்னால் அந்த அம்மாவை கொஞ்சம் அப்படியே வாசல்லேருந்து நீங்கள் உள்ளே வாங்கலை. நீங்கள் தான் இல்லைல்லம்மா அவங்க. அல்லேலூயா, హల్లెలూయా. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ప్రభు యొక్క పరిశుద్ధ నామానికి మహిమ எத்தனை பேர் కలుగును గాక. சந்தோஷமா இருக்கீங்க? ఎంతమంది సంతోషంగా அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளையில் ఆశీర్వదించబడిన ఈ యొక్క రాత్రి தேவ సమయంలో சமூகத்திலே దేవుని యొక్క సన్నిధిలో அன்பான தேவ ஜனமே, ప్రేమన దేవుని நம்ம జనమా, நன்றாய் இருக்க வேண்டுமானால் మనము బాగుగా ఉండాలంటే சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க కొన్ని வேண்டும். కార్యముల నిమిత్తమై మనం இது ప్రార్థించాలి. ஒரு நாள் அல்ல, ఇది ఒక రోజు కాదు గాని ஒவ்வொரு நாளும் ప్రతి ఒక్క రోజు இது ஜெபிக்க வேண்டியது. మనం ప్రార్థించవలసి அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பான தேவ ప్రేమన ஜனமே, దేవుని జనమా, கர்த்தருடைய வசனத்தை என்னோடு வாசித்து பாருங்கள். దేవుని యొక్క వాక్యాన్ని మాతో పాటు ధ్యానించండి. 122 சங்கீதம் 122వ కీర్తన, அதுல தேவ மகிமைக்காக అందులో దేవుని నామ మహిమార్థము కొరకై 6ஆம் வசனத்திலிருந்து అందులో 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். 6వ వాక్యం మొదలుకొని అందులో 9వ వాక్యం వరకండి. இல்ல ஒருத்தர் வாசிங்க. எருசலேமினுடைய சேமத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். వర్ధిల్లెదరు, కలుగునుగాక, నీ నగరములలో క్షేమము ఉండనుగాక. నా సహోదరుల నిమిత్తము, నా సహవాసుల నిమిత్తము నీ క్షేమము కలుగునుగాక. నేను అందను మన దేవుడైన యెహోవా మందిరము నిమిత్తము నీకు మేలు చెయ్య. ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. வாசியம்மா, மைக் சவுண்ட் கொடுங்கப்பா. எருசலேமினுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்ல எருசலேமினுடைய சமாதானத்துக்காக ஜெபியுங்கள். ప్రభు అంటున్నాడు యెరూషలేము యొక్క సమాధానం నిమిత్తమై அன்பான ప్రార్థించమని. தேவ ஜனமே, ప్రేమన దేవుని జనమా, நான் தேவனை நேசிக்கிறேன்றது எப்படி தெரியப்படுத்த முடியும்? మనము దేవుణ్ణి ప్రేమిస్తున్నామని ఏ విధంగా తెలియజేయగలమండి? சொல்லுங்களேன். చెప్పాలి మరి. சரி, எத்தனை பேர் தேவனை మరి நேசி? ఎంతమంది దేవుణ్ణి ప్రేమిస్తుంటున్నాం? அது என்ன கை எடுக்கிறீங்களோ, மொட்டையா குட்டையா எடுக்காம கரெக்டா, அல்லேலூயா, హల్లెలూయా. உண்மையா நேசிக்கிறீங்களா? నిజంగా ప్రేమిస్తుంటున్నారా? அல்லேலூயா. హల్లెలూయా. சரி, இப்ப எல்லாம் கை உயர்த்துறீங்க, ரொம்ப நல்லது. ఇప్పుడు అందరూ కూడా చేతులు ఎత్తారు, చాలా మంచిది. இப்ப நான் தேவனை நேசிக்கிறேன்றது ఇప్పుడు నేను దేవుణ్ణి ప్రేమిస్తున్నాను అన్నది அதை எப்படி நான் காண்பிக்க முடியும்? అది ఏ విధంగా నేను తెలియజేయగలను? அம்மா, அல்லேலூயா. హల్లెలూయా. தேவனை நான் நேசிக்கிறேன், దేవుణ్ణి నేను ప్రేమిస్తున్నానంటే அன்பான தேவ ప్రేమన ஜனமே, దేవుని జనమా, அதை எப்படி நான் காண்பிப்பேன் தெரியுங்களா? అది ఏ విధంగా నేను తెలియజేస్తానో తెలుసా? ஒண்ணு, ఒకటి, அன்பான தேவ ஜனமே, ప్రేమన దేవుని జనమా, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். మీకు అర్థమయ్యే ప్రకారంగా చెబుతుంటున్నా. இப்போ ஒரு குழந்தைக்கு బర్త్డే, ఇప్పుడు ఒక బిడ్డకు పుట్టిన உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க. మీకు ఆహ్వానం ఇచ్చారండి. அன்பான தேவ ஜனமே, ప్రేమన நீ దేవుని జనమా, வீட்லயே இருந்துட்டு నీవు ఇంట్లోనే ఉండి குழந்தைக்கு பர்த்டே, మరి బిడ్డకు బర్త్డే, குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னா బిడ్డకు పుట్టినరోజు అంటే அதுக்கு போனதுன்ற அர்த்தமா? దానికి మరి ఆ శుభాకాంక్షలు వెళ్ళిపోయినట్లే అర్థమా అండి? குழந்தைக்கு பர்த்டே தெரியுங்க, మరి ఆ బిడ్డకు జన్మదినం అని తెలుసు. ஆனா కానీ அந்த பர்த்டேல நீ பங்கு பெற்றாதான் நீ போனேன்னு అర్థం. ఆ పుట్టినరోజు దినమున అక్కడికి వెళ్ళి నువ్వు పాల్గొంటే నీవు వెళ్ళావని అర్థం. అక్కడ அதே పోలதான் అదే ప్రకారంగానే நான் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு మనము దేవుని ప్రేమిస్తున్నామని చెప్పి நான் தேவாலயத்துக்கு வராம போனா మనం దేవుని మందిరానికి రాకుండా పోయిన ఎడల நான் தேவனை நேசிக்கிறேன்றதுக்கு அது பொய்ன்னு అర్థం. నేను దేవుని ప్రేమిస్తున్నానని చెప్పే మాటకు అది అబద్ధమని అర్థం. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, தேவனை நேசிக்கிறவன் எங்க போவான்? దేవుని ప్రేమించేవాడు ఎక్కడికి వెళ్తాడండి? தேவன் எங்க இருக்கிறாரோ దేవుడు ఎక్కడ ఉంటున్నాడు அங்கே போவான். ఆ స్థలానికి వెళ్తాడు. சொல்றது எத்தனை பேருக்கு புரியும்? ఎంతమందికి అర్థమవుతుందండి? அல்லேலூயா. హల్లెలూయా.
நான் தேவனை நேசிக்கிறேன் உதட்டளவிலே சொல்லாம నేను దేవుని ప్రేమిస్తున్నానని నోటి మాటలతో చెప్పక அன்பான தேவ ஜனமே ప్రియమైన அதை దేవుని జనమే, கிரியையிலே காண்பிக்க అది வேண்டும். క్రియాపూర్వకంగా కనబరచాలి. ஆகையாலதான் కాబట్టి பிரியமானவர்களே ప్రియమైన వారలారా, தேவனை நேசிக்கிறவன் దేవుని ప్రేమించువాడు தேவாலயத்துக்கு போவா. దేవుని మందిరానికి వెళ్తాడు. இரண்டாவதாக రెండవదిగా தேவனை நேசிக்கிறவன் దేవుని ప్రేమించువారు அந்த தேவ ஆலயத்தை குறித்த దేవుని మందిరమును గురించినటువంటి அக்கறை அவனுக்குள்ளே இருக்கும். ఆ శక్తి అతనిలో ఉంటుందండి. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. உங்களுக்கு வீடு இருந்தா మీకు ఇల్లు ఉంటే அந்த வீடை குறிச்சு நீங்க அக்கறையா இருப்பீங்களா இருக்க ఆ மாட்டீங்க? ఇంటిని గురించిన ఆసక్తి మీలో ఉంటుందా లేదండి? வீட்டுல என்ன இல்ல, ఇంటిలో మరి ఏమి లేదు, என்ன தேவை, ఏం అవసరం, எதை தூக்கி எறியணும், ఏది తీసి எதை పారవేయాలి, வைக்கணும், ఏది అందులో எது ఉంచాలి, உபயோகம், ఏది ఉపయోగమని, உபயோகம் ఏది இல்ல, ఉపయోగం లేనిది, எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றாங்க, వీటన్నిటిని మనం ఏం அந்த చేస్తామండి? வீட்டுக்குள்ள வரும்போது ఆ ఇంటిలోకి వచ్చేటప్పుడు சரி பண்ணுகிறோம். మనం సరిదిద్దుకుంటాం. தேவையானது வைக்கிறோம், தேவையில்லாதது தூக்கி మరి எறிகிறோம். అవసరమైన పెట్టుకుంటాం, అవసరం లేనివి బయట పారవేస్తాం. அதே போலதான் అదే ప్రకారంగానే அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని நாம் జనమ, தேவ ஆலயத்துக்கு வந்தா మనం போதாது, దేవుని మందిరానికి వస్తే చాలదు. இந்த ఆలయத்தினுடைய క్షేమத்துக்காக நான் ఆమేన్. ஜெபிக்க ఈ வேண்டும். మందిరం యొక్క క్షేమం నిమిత్తము మనం ప్రార్థించాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த ஆலயம் நல்லா இருந்தா ఈ మందిరం బాగుంటే உன் வீடு நல்லா இருக்கும். ఆమేన్, నీ ఇల్లు బాగుంటుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த ஆலயம் நல்லா ఈ இருந்தா మందిరం బాగుంటే உன் குடும்பம் நல்லா నీ కుటుంబం இருக்கும். బాగుగా ఉంటుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. உலகத்திலே లోకంలో பழமொழி சொல்லுவாங்க, ఒక సామెత అంటారండి, அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమ, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. ఆ యొక్క ఏ యొక్క ఊర్లో అయితే మరి గుడి అయితే ఉండదో అక్కడ నివాసం చేయకూడదని. கோயில் இல்லாத ஊர்ல என்ன பண்ணக்கூடாதா, మందిరం లేని ఊర్లో మనం ఏం చేయకూడదు, குடியிருக்க கூடாது. అక్కడ నివాసం చేయకూడదు. ஏன்னா தேவன் இல்லாத ஊர்ல குடியிருந்தா சாபம். ఎందుకంటే దేవుడి లేని ఊర్లో మనం నివాసం చేస్తే అది మనకు శాపం. அதனாலதான் కాబట్టి அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమ, பழைய காலத்துல పాతకాలం எங்க போனாலும் ఎక్కడికి వెళ్ళినా సరే, அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని ஒரு జనమ, சின்ன கிராமத்துக்கு போய் ఒక பாரு, చిన్న గ్రామానికి వెళ్ళి చూడు, பட்டணத்துக்கு போய் பாரு, ఒక పట్టణానికి వెళ్ళి பெரிய చూడు, பெரிய நகரங்களுக்கு போய் పెద్ద பாருங்க. పెద్ద పట్టణాలకు మీరు వెళ్ళి அன்பான தேவ చూసినట్లయితే, ஜனமே, ప్రియమైన దేవుని ஒரு జనమ, ஊர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ఒక ఊరిని అక్కడ స్థాపించేటప్పుడు அங்க ஒரு கோயிலையும் అక్కడ ఒక உருவாக்குவார்கள். దేవస్థానం కూడా ஒரு నిర్మిస్తారు. லேவட்டை ఒక உருவாக்குறாங்கன்னா లేఅవుట్ அந்த చేస్తున్నారంటే லேவட்ல அன்பான தேவ ఆ ஜனமே లేఅవుట్ లో ప్రియమైన ஒரு దేవుని జనమ கோயிலையும் வைப்பாங்க. ఒక ఆలయాన్ని నిర్మిస్తారు. ஏன்னா ఎందుకంటే அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమ, அந்த ஜனத்துக்கு ఆ జనులకు அந்த கோயில் தான் அடைக்கலம். ఆలయమే వారికి ఆ యొక్క సూచన అండి. அல்லேலூயா. హల్లెలూయా. నివాసం. சூச்சனை காது அடைக்கலம். వారికి అది ఆశ్రయం, அவளுக்கு அது அடைக்கலம். அது అది వారికి ఆశ్రయం ஏன்னா అండి. அவனுக்கு கஷ்டம் வரும்போது, ఎందుకంటే వారికి కష్టం அவனுக்கு వచ్చినప్పుడు, பிரச்சனை వారికి வரும்போது, సమస్యలు அவனுக்கு వచ్చినప్పుడు, துன்பம் வரும்போது, వారికి ఏదైనా బాధ அவனுக்கு వచ్చినప్పుడు, தேவை వారికి வரும்போது, అవసరతలు அவன் వచ్చినప్పుడు, நிலைமை தவறி వారి போகும்போது పరిస్థితులు తప్పిపోయినప్పుడు, அவன் எங்க போய் நிம்மதியா இருக்கலாம்? వారు ఎక్కడికి వెళ్ళి నెమ్మదిగా ఉండొచ్చు. அல்லேலூயா. హల్లెలూయా. சொந்தக்காரன் வீட்டுக்கு போனா நிம்மதியா இருக்க సొంత முடியாது. బంధువులకి ఇంటే ఎంత మాత్రం నెమ్మది சொந்தக்காரன் ఉండదు. வீட்டுக்கு ஏதோ மனசு சரியில்லைன்னு போனன்னு బంధువుల வச்சுக்கோங்க, ఇంటికి వెళ్ళినట్లయితే ఏదో మనసు బాగలేదని వెళ్ళినట్లయితే, அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమ, சும்மா திடீர்னு சொல்லாத கூடாது வந்துட்டேன் ఏమో அப்படின்னு తక్షణమే கேட்பான். చెప్పుకోకుండా వచ్చేసామని అంటారు. ரெண்டாவதாக రెండవదిగా மனசு சரியில்லைன்னா ஒரு 2 நாள் இருந்துட்டு போனோன்னு வந்தேன்னுவாங்க. మనసు బాగలేదంటే మరి 2 రోజులు ఉండి వెళ్ళడానికి వచ్చానంటాం. ஒரு 2 நாள் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா பாப்பாங்க. ఒక 2 రోజులు ఉండేంత వరకు బాగా చూస్తారు. ஆனா அந்த 2 நாள் ஒரு வாரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, అదే 2 రోజులు ఒక వారం అయిపోయింది அந்த అనుకోండి. ஒரு வாரம் 15 நாள் ஆச்சுன்னு ఆ வச்சுக்கோங்க, ఒక్క వారం 15 రోజులు అయింది அந்த అనుకోండి. 15 நாள் ஒரு மாசம் ஆச்சுன்னு ఆ வச்சுக்கோங்க. 15 రోజులు ఒక నెల అయింది అనుకోండి. பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమ, உன்னை நடத்துற விதமே வித்தியாசமா இருக்கும். వారు నడిపించే విధానమే వ్యత్యాసంగా ఉంటుంది. அவங்க உன்னை போன்னு சொல்ல மாட்டாங்க, వారిని అక్కడి నుంచి వెళ్ళిపో అనరు. உன்னை நடத்துற விதத்தை பார்த்துட்டு నిన్ను నడిపించే ఆ విధానం చూసి நீ என்ன பண்ணிடுவ, నీకై నువ్వే ఏం చేయాలి? போடா சாமின்னு வந்துருவேன். ఇంకా చాలా సామాన్ అక్కడి నుంచి ஆனா వచ్చి, కానీ தேவன் அப்படி அல்ல. మన దేవుడు ఆ நீ విధంగా కాదండి. எந்த நிலையில ఏ போனாலும் పరిస్థితిలో உன்னுடைய వచ్చినప్పటికీ ஆலயத்தில் அவர் அப்படியே ఆయన ஏற்றுக்கொள்வார். మందిరములో ఆ విధంగా నేను நீ స్వీకరిస్తాను. எவ்வளவு நாள் இருந்தாலும் నువ్వు ఎన్ని రోజులు ఉన్నప్పటికీ, அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమే, ஏன் இவ்வளவு நாள், ఎందుకు ఇన్ని ஏன் రోజులు, இவ்வளவு வாரம், ఎందుకు ఇన్ని వారాలు, ஏன் இவ்வளவு மாசம் இங்க இருக்கிற ఎందుకు ఇన్ని నెలలుగా ఇక్కడ அப்படின்னு அவர் ఉంటున్నావు? ஒரு நாள் உனக்கு అలాగని ఒక్క రోజు కూడా అడగడం. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆகையாலதான் కాబట్టి நான் தேவனை நேசிக்கிறேன். మనం దేవుణ్ణి ప్రేమిస్తున్నామంటే, பிரியமான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమ, தேவன் எங்க இருக்கிறாருங்க? దేవుడు ఎక్కడున్నాడంటే தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறார். దేవుని యొక్క మందిరంలో ఉంటాడు. தேவனை நேசிக்கிறவன் எங்க வரணும்? అప్పుడు దేవుని ప్రేమించే தேவாலயத்துக்கு வரணும். దేవుని మందిరానికి రావాలి. தேவாலயத்துக்கு வந்தா దేవుని நீ మందిరానికి వస్తే தேவனை காண முடியும். దేవుని చూడగలరు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమ, ஆகையால்தான் மனுஷன் కాబట్టి మనిషి మనసు சரியில்லைன்னா మనసు బాగలేకపోతే அவங்க தீர்த்த யாத்திரைக்கு போறேன்னு వారు తీర్థయాత్రలకని వెళ్ళిపోతుంటారు. புண்ணிய ஸ்தலங்களுக்கு. పుణ్య స్థలాలకి. ஏன் சொல்லுங்க? ఎందుకు చెప్పండి?
இங்க தீராத பிரச்சனை அங்க போனா ఇక్కడ தீரும். తీరని సమస్యలు అక్కడ వెళితే తీరుతాయని. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் சொல்றது உண்மையா? చెప్పేది నిజమా అబద్ధమండి? அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் போறாங்கன்னா ఎందుకు వెళ్తున్నారంటే அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, தேவன்ட்ட போனா దేవుని దగ్గరికి நம்ம వెళ్తే பிரச்சனைக்கு பரிகாரம் సమస్యలకు கிடைக்கும். పరిహారం So, లభిస్తుందని. பிரியமான தேவ కాబట్టి ஜனமே, ప్రియమైన దేవుని இந்த జనమా, உண்மையை தாவீது அறிந்திருந்தா. ఈ నిజముని సత్యమును దావీదు ఎరిగినవాడై அல்லேலూயா. ఉన్నాడు. హల్లెలూయా. எதை அறிந்தாருங்க? దేన్ని ఎరిగినవాడండి? நீங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் உங்க வீட்டுல வாசித்து பாருங்க. 2 సమూయేలు 7వ అధ్యాయం మీరు ఇంటికి వెళ్ళి చదివి చూడండి. தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றாரு, దావీదు నాతాను ప్రవక్తను పిలిచి நான் చెప్తున్నాడు, கர்த்தருக்காக ஒரு ஆலயம் నేను దేవుని கட்டணும். కొరకై ఒక మందిరాన్ని నిర్మించాలి. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, நாத்தான் என்ன தெரியுமா சொல்றாரு? నాతాను ఏం తెలుసును అంటున్నాడు, உன் మనసుக்கு நல்லதா தோன்றினதை నీ செய். మనసుకు ఏది మంచిది అనిపిస్తుందో ఆ కార్యాన్ని చేయమంటున్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன சொல்றாருங்க? అంటున్నాడండి, உன் మనసుக்கு నీ మనసుకి சரியன்னு தோன்றுது నీకు ఏదని సరి అనిపిస్తుందో அதை செய்யன்னு சொல்றாரு. చేయమని అంటున్నాడు. நாத்தான் சொல்லிட்டு போயிடுறாரு. నాతానేమో చెప్పి వెళ్ళిపోతున్నాడు. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, ஆனா கர்த்தர் కానీ దేవుడు ராத்திரியில அவரோடு பேசுறாரு. రాత్రిలో అతనికి దర్శనంలో அவர் మాట్లాడుతున్నాడు. சொல்றாரு, ఆయన అంటున్నాడు, அப்ப தாவீது கட்டுறது வேண்டாம், దావీదు కట్టేది వద్దు, அவன் பிள்ளை కట్టட்டும். అతని కుమారుడు కట్టునుగా. அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க 4ஆம் வசனத்திலிருந்து మీరు 4వ వాక్యం మొదలుకొని அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, தொடர்ந்து நீங்க 29ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா మొదలుకొని మీరు 29వ వాక్యం వరకు మీరు பெரிய చదివినట్లయితే ஆலயம் கட்டணும் அப்படின்னு அவர் யோசிச்சாரு. அவ்வளவுதான். ఈ మందిరాన్ని నిర్మించాలి అని అనుకున్నాడు తను, అంతే. கட்டலைங்க, ఇంకా కట్టలేదండి, கட்டணும்னு யோசிச்சாரு. కట్టాలని ఆలోచించాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா ఎందుకంటే நான் அரண்மனையில, నేను అంతఃపురంలో, நான் சொகுசான నేను வீட்டுல సుఖమైన ఇంట్లో நல்லா இருக்கிறேன். నేను బాగుగా ఉంటున్నా, ஆனா என்னை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் மாத்திரம், కానీ నన్ను ఆశీర్వదించిన దేవుడు என்ன మట్టుకు, ராஜா ஆக்கின ஆண்டவர் மாத்திரம், నన్ను రాజుగా చేసిన என்ன దేవుడు మట్టుకు, உயர்த்தின ஆண்டவர் மாத்திரம் నన్ను హెచ్చించిన దేవుడు எங்க మట్టుకు இருக்கிறாருங்க? ఎక్కడున్నాడండి? கூடாரத்திலே, గుడారములలో ఉంటున్నాడు. காத்து மழை பனி, ఆ యొక్క గాలికి వానకు మరి ఆ మంచుకు. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, எல்லாத்துக்கும் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க? ప్రతి ఒక్కదానికి அங்க ఏమవుతుందండి? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி అక్కడ దేవుని నిబంధన கூடாரத்திலே మందసం ఆ இருக்கிறது. గుడారములో ఉంటున్నది. ஆகியால் அன்பான தேவ కాబట్టి ஜனமே, ప్రియమైన దేవుని நான் జనమా, நல்ல வீட்டுல இருந்துட்டு నేను మంచి ఇంట్లో என்ன ఉండి உயர்த்தின ஆண்டவருடைய ஆலயம் மாத்திரம் నన్ను హెచ్చించిన దేవుని ఆ ஒரு యొక్క கூடாரமா మందిరం இருந்தா எப்படி நல்லதா? గుడారంగా ఉంటే ఏ విధంగా ஆகிய మంచిదా? கர்த்தருக்காக ஆலயம் கட்டணும் కాబట్టి దేవుని కొరకే మందిరాన్ని నిర్మించాలి. அப்படின்னு அவர் சொன்ன உடனே అలాగని ఆయన అనుకున్న நாத்தான் తక్షణమే சொல்றாரு, கட்டுப்பா நல்லது. నాతాన్ అంటున్నాడు, కట్టయ్య మంచిదే. 3ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 3వ వాక్యాన్ని మీరు చదివి చూడండి. அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உன் இருதயத்துல உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தருனோடு இருப்பேன் என்றார். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, அவர் சொல்ல, நீ போ, உன் உள்ளத்துல நீ என்னென்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு யோசிச்சிருக்கிறியோ అంటున్నాడు, మరి దేవుని కొరకే నీకు ఏమేమాలని చేయాలని నీకు எல்லாம் తోస్తుందో போய் செய்ய அப்படின்னு சொன்னார். సమస్తం వెళ్ళి ஆனா నెరవేర్చమంటున్నాడు. கர்த்தர் 4ஆம் வசனத்துல దేవుడు 4వ அவர் சொல்றாரு, ఆయన అంటున్నాడు, ஆடுகளுக்கு பின்னால இருந்து அவரை ராஜா ஆக்கினது நான் మంద தான். కాపర్ల వెనకాల ఉన్నటువంటి మంద వెనకాల ఉన్న రాజును చేసినది నేనే. ஆகையால కాబట్టి அவர் கட்ட வேண்டாம், అతడు కట్టవలసిన ஏன்னா అవసరం లేదు. அவருடைய கை ரத்தத்தினால கரப்பட்டிருக்கிறது. ఎందుకంటే అతని చేయి రక్తము చేత మరక చెంది அநேக ఉన్నది. యుద్ధங்களை சந்திச்சிருக்கிறார். అనేక యుద్ధములను సంధించాడు. ஆகையால కాబట్టి அவன் கட்டுறது வேண்டாம், అతడు కట్టేదొద్దు, அவன் பிள்ளை అతని கட்டட்டும். కుమారుడు కట్టునుగా. அல்லேலூயா. హల్లెలూయా. பெரிய யோசிச்சாருங்க. బట్టి ఆలోచించాడు అంతే. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பெரிய ஆலயம் கட்டணும், వట్టి మందిరాన్ని కట్టాలని பெரிய யோசிச்சாரு. వట్టి ఆలోచించాడు. அவரோடு அவருடைய ராஜரிகம் முடிந்து போகல. అతనితో పాటు అతని రాజ్యజికం అక్కడికి ముగించిపోలేదండి. அவருக்கு அடுத்து அந்த சிங்காசனம் அவருடைய பிள்ளைக்கு வந்தது. అతని తదనంతరం అతని సింహాసనం అతని కుమారునికి వచ్చింది. கட்டுறதுக்கு யோசிச்சவனுக்கு, కట్టాలని ఆలోచించిన వానికి தலைமுறைக்கு கத்தர் என்ன பண்ணிட்டாருங்க? ఆయన తరతరములకు దేవుడు ఏం చేశాడండి? பிரியமான தேவ ప్రియమైన దేవుని ஜனமே, జనమా, பாவம் வெளுக்கு அணையாது. అయ్యా నీ దీపం ఆరిపోదు. சவுலை விட்டு எடுத்த கிருபை, సౌలు నుండి తీసివేసినటువంటి కృప. நீங்க அதுல 15ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. మీరు అందులో 15వ వాక్యాన్ని మీరు ஆண்டவர் చదివి சொல்றார், చూడండి. சவுலை விட்டு எடுத்த கிருபை, దేవుడు అంటున్నాడు, సౌలు నుండి వేయబడినటువంటి కృప. ஒன்னு ஆகட்டும், பிள்ளைங்களாகட்டும், குடும்பத்தை விட்டு ஆகட்டும், என் கிருபை நான் எடுக்க மாட்டேன். నిన్ను గాని నీ బిడ్డలను గాని మరి నీ కుటుంబం విడిచి నేను తీసివేయనంటున్నాడు. உனக்கு முன்பாக தள்ளிவிட்ட சவுலிடத்துல என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சவனுக்கு, దేవుని యొక్క మందిరాన్ని నిర్మించాలనుకున్న వానికి, அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் என்ன செய்தார் தெரியுங்களா? దేవుడు ఏం చేస్తాడో తెలుసా? முதல் அவனுடைய பிள்ளைய உனக்கு அடுத்து ஆலயம் கட்டுவேன்னு சொன்னார்.
మొదటిదిగా నీ యొక్క బిడ్డని తదనంతరం మందిరాన్ని నిర్మిస్తాడని చెప్పి, இரண்டாவதாக రెండవదిగా உனக்கு அடுத்த சிங்காசனத்தில் அவன் ராஜாவா இருப்பான். తదనంతరం నా సింహాసనంలో అతడు రాజుగా ఉంటాడు. மூணாவதாக మూడవదిగా என் கிருபை அவனை விட்டு నా விலகாது. కృప అతని నుండి తొలగిపోదు. இந்த ராஜரீகம்னு சொல்லக்கூடிய రాజరికమని చెప్పదగినది தலைமுறையாய் பின்பற்றும். ఇది తరతరములుగా వెంబడిస్తూ వస్తుందండి. హల్లెలూయా. హల్లెలూయా. தாவீதுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். దావీదుకు దేవుడు వాగ్దానం ஏன் చేశాడు. சொல்லுங்க? ఎందుకో చెప్పండి. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, அந்த தேவாலயத்தை நினைத்ததுக்கு ఆయన దేవుని మందిరాన్ని తలంచాడు కాబట్టి, அன்பான జ్ఞాపకం தேவ చేసుకున్నాడు కాబట్టి, ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, எந்த மனுஷன் ఏ இந்த మనిషి வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானோ ఇల్లు బాగుండాలని அவன் అనుకుంటాడో, வீடு நல்லா இருக்கும், అతని ఇల్లు బాగుంటుంది, அவன் குடும்பம் நல்லா అతని இருக்கும், కుటుంబం அவன் బాగుంటుంది, பிள்ளைங்க நல்லா అతని இருப்பான், బిడ్డలు அவன் బాగుంటారు, சந்ததி நல்லா అతని இருக்கும். సంతానం இந்த బాగుంటుంది. வீட்டுக்கு செய்யற ஒண்ணு கூட ఇంటికి చేసేది ఏ ఒక్కటి కూడా அன்பான தேவ ஜனமே ప్రియమైన దేవుని జనమా மறக்கப்படவே படாது. అది మరువబడదండి. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு செய்யற నీవు దేవుని మందిరానికి చేసేటువంటి ஒரு நன்மையும் ఏ ఒక్క మేలు కూడా மறக்கப்படவே படாது. అది మరువబడదండి. ஆகையால் தான் நெஹேமியா కాబట్టి ஒவ்வொரு నెహెమ్యా தடவையும் ஆலயத்தின் காரியங்களை பழுது பார்க்கும் போது ప్రతి ఒక్క మారు కూడా ఆ యొక్క మందిరం యొక్క కార్యములు ఆయన చేసేటప్పుడు அன்பான தேவ ప్రియమైన ஜனமே దేవుని జనమా, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ఆయన ఏం తెలుసు అంటున్నాడు? ஆண்டவரே இது எனக்காக நினைத்தருளும். ప్రభువా ఇది నా నిమిత్తమై నువ్వు జ్ఞాపకం చేసుకోవయ్యా. ஏன் சொல்லுங்க? ఎందుకో ஒரு చెప్పండి. கதவு வைக்கும் போது ఆయన ఒక ஆண்டவர் ద్వారం உன் పెట్టేటప్పుడు, வீட்டுல கதவு வைக்கிறேன், ప్రభువా నీ ఇంటిలో నేను ద్వారం ஆண்டவரே என்னை పెడుతున్నా, நினைச்சுக்கோ. ప్రభువా నన్ను ஒரு జ్ఞాపకం செவரை చేసుకో. வைக்கும் போது ఒక గోడను ஆண்டவரே నిర్మించేటప్పుడు என்னை நினைச்சுக்கோ. ప్రభువా నన్ను జ్ఞాపకం பிரியமான చేసుకో. தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని ஒரு జనమా, அலங்கத்தை கட்டும் போது ఆ యొక్క ప్రాకారంను కట్టేటప్పుడు ஆண்டவரே என்னை நினைச்சுக்கோ. ప్రభువా నన్ను జ్ఞాపకం அவனுக்கு చేసుకో. தெரியும், ఆయనకి తెలుసు பிரியமான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, எங்க புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ, ఎక్కడ పుణ్యం ஆனா లభిస్తుందో கர்த்தருடைய வீட்டுல கண்டிப்பா కానీ దేవుని கிடைக்கும். ఇంటిలో ఖచ్చితంగా அல்லேலூயா. లభిస్తుంది. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இங்க செஞ்சா, ఇక్కడ చేస్తే, இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா, నువ్వు ఇక్కడ ఇన్వెస్ట్మెంట్ చేస్తే பிரியமான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, நஷ்டமே கிடையாது. నష్టం లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. உலகத்துல எங்கனா செலவழி ప్రపంచంలో ఎక్కడైనా உனக்கு ఖర్చు திரும்பி పెట్టు, வராது. తిరిగి ஆனா రాదు. தேவனுடைய ஆலயத்துல நீ செலவிட்டா, దేవుని మందిరంలో నీవు அன்பான ఖర్చు தேவ పెడితే, ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, உனக்கு அதை பல தலைமுறைக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் అది மாத்துவாரு. నీకు అనేక తరములకు దేవుడు ఆశీర్వాదకరంగా మార్చుతాడు. ஆகையாலதான் కాబట్టి இதனுடைய உண்மையை அறிந்த தாவீது దీని యొక్క సత్యమును ఎరిగినటువంటి அவர் దావీదు சொல்றார், எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிங்க. అంటున్నాడు, యెరూషలేము సమాధానం నిమిత్తమై ప్రార్థించమని. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, அவள் சுகமாயிருப்பார். వారు సుఖంగా ఉంటారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. தேவாலயத்தை நேசிக்கிறவங்க யாரா దేవుని இருப்பாங்களாங்க? మందిరాన్ని ప్రేమించేవారు ఎవరై ఉంటారండి? நல்லா இருப்பார். వారు బాగుగా ఉంటారండి. హల్లెలూయా. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. பக்கத்துல உள்ள பார்த்து పక్కలో சொல்லுங்க, ఉన్నవారిని చూసి தேவாலயத்தை நேசித்தா దేవుని మందిరాన్ని நீ ప్రేమిస్తే நல்லா இருப்ப, నువ్వు బాగుగా நீ ఉంటావు. நல்லா இருப்ப. నువ్వు బాగుగా ఉంటావు. அல்லேலூயா. హల్లెలూయా. நாம் இல்லாம போயிடுவேங்க, మనం లేకుండా పోవచ్చు. வானம் பூமி இல்லாம போவாங்க. ఆకాశము భూమి ஆனா இந்த లేకుండా வார்த்தை పోతుంది. ஒண்ணு கூட ఆయన தவறாது. వాక్యం ఒక్కటి కూడా எல்லாம் அப்படியே நிறைவேறும். అన్ని ఆ విధంగానే హల్లెలూయా. నెరవేర్చబడతాయి. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, அது மாத்திரமல்ல, అంత మటుకే కాదు, தேவாலயத்தை யார் நேசிக்கிறாங்களோ, దేవుని మందిరాన్ని ఎవరైతే ప్రేమిస్తారో, தேவாலயத்துக்காக யார் பிரயாசப்படுறாங்களோ, దేవుని మందిరం யார் నిమిత్తమై தேவாலயத்தினுடைய కష్టపడతారో, சேமத்தை விரும்புறாங்களோ, ఎవరైతే మందిరం యొక్క క్షేమాన్ని ఇష్టపడతారో, அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, அதனாலதான் దాన్ని బట్టే தாவீது என்ன பண்ணார் దావీదు ఏం தெரியுமா? చేశారో తెలుసా? பெரிய சாலமோனுக்கு బట్టి ஆலயத்தை கட்டுற வேலை மாத்திரம் கொடுத்தார். మందిరాన్ని నిర్మించే పని మట్టుకే ஆனா ఇచ్చాడు. பொண்ணு, பொருள், வெள்ளி, வெங்கலம், பிரியமுள்ள கல்லு, கட்டை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையான பிளான் எல்லாம் தாவீது కానీ ready వెండి பண்ணார். బంగారము మరి ఇత్తడి ప్రతి ఒక్క వస్తువులను కూడా సమస్తము కూడా దావీదే ఇచ్చారండి. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, தேவனுக்கு దేవునికి தாவீது சிறந்ததை கொடுத்தார். దావీదు ఉన్నతమైన దాన్ని దేవుడికి ఇచ్చాడు. அதனாலதான் உலகத்துல కాబట్టి లోకంలో 7 அற்புதங்களில 7 எருசலேமும் ஒரு அற்புதமா, యెరూషలేము కూడా ఒక అద్భుతంగా ఉందండి. அல்லேலூயா. హల్లెలూయా. 7 wondersல 7 అద్భుతములు 7 அதிசயங்களில ఆ యొక్క అద్భుత எருசலேம் కార్యములలో தேவாலயம் கூட యెరూషలేము దేవుని ஒரு మందిరం కూడా அற்புதமா இருந்தது. காரணம் ఒక என்னன்னா, అద్భుతంగా ఉండడానికి కారణం அன்பான ఏంటంటే தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని அந்த జనమా, ஆலயம் எவ்வளவு நல்லா இருக்குதோ, ఆ మందిరం அதை ఎంతగా எவ்வளவு அழகா బాగుంటుందో, అది கட்டுறோமோ, ఎంతగా అందంగా அன்பான కట్టబడుతుందో, தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, அவ்வளவு நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி అంతగా నేను அந்த బాగుంటానని ஆலயத்துக்கு சிறந்ததை கொடுத்தாருங்க. ఆ మందిరానికి ఉన్నతమైన దాన్ని ఇచ్చాడండి. శ్రేష్ఠ. ஆகையால் దావీదుకు ఆండు சொன்னாரு, కాబట్టి దావీదుతో దేవుడు అన్నాడు, தாவீது దావీదు உன் விளக்கு அணைந்து నీ போகாது. దీపము ఆరిపోదయ్యా అని. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் சொல்லுங்க, ఎందుకో చెప్పండి? என்ன நீ சிறந்த
சிறந்ததை கொடுத்ததுனால నాకు నీవు శ్రేష్టమైనదాన్ని ஆகிய ఇచ్చావు కాబట్టి விளக்கு என்ன ஆகாதுப்பா, కాబట్టి నీ దీపం அணைந்து ఏమైపోదు? போகாது, అది ఆరిపోదు, தலைமுறை தலைமுறை అది తరతరాలుగా சிங்காசனத்துல உன் சந்ததி నీ வாக்காரம். సింహాసనము నీ సంతానం కూర్చుంటుంది. హల్లెలూయా. ஆகையாலதான் కాబట్టి அவர் சொல்றாரு, ఆయన అంటున్నాడు, எருசலேமின் சேமத்துக்காக యెరూషలేము క్షేమము నిమిత్తమై ప్రార్థించమని. హల్లెలూయా. హల్లెలూయా. அவர் ரெண்டாவது சொல்றாரு, ఆయన రెండవది అంటున్నాడు, 7ஆம் வசனம் வாசி. మీరు 7వ వాక్యాన్ని చదవండి. உன் அலங்கத்திற்குள்ளே கவனமா கேளுங்க. இந்த ஆலயத்தை யார் நேசித்து ஜெபிக்கிறார்களோ அவளை காண்று சொல்றார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ, உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் சுகம் இருக்கும். அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உன் வீட்டுல ఇంట్లో சமாதானமும் నెమ్మదిను சுகம் இருக்கணும்னா సుఖము ఉండాలంటే நீ என்ன பண்ணணுங்க? ఏం చేయాలండి? தேவாலயத்தை நேசி. నువ్వు దేవుని మందిరాన్ని ప్రేమించాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு சின்ன பேப்பர் இங்க ఒక விழுந்தாலும் చిన్న పేపర్ ఇక్కడ அதை పడ్డాను, எடுத்துன்னு போய் நீ குப்பையில போட்டா దాన్ని తీసుకుని వెళ్ళి కుప్పలో వేస్తే அதையும் கர்த்தர் நினைப்பார். అది కూడా దేవుడు జ్ఞాపకం చేసుకుంటాడు. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா இது அவருடைய வீடா ఎందుకంటే ఇది இருக்கிறபடினால, ఆయన యొక్క ఇల్లు இது ఉన్నదండి. அவருடைய ஆலயமா ఇది இருக்கிறபடினால, ఆయన యొక్క இது మందిరం அவர் வாசம் பண்ணுகிற இடமா ఇది ఇక్కడ இருக்கிறபடினால, ఆయన నివాసము இங்கே చేయుట அவருடைய వలన கண்ணும் மனதும் இருக்கிறபடினால, ఆయన యొక్క హృదయం இதை ఉండటం நீ వలన, எவ்வளவாய் பராமரிக்கிறியோ నీవు ఎంతగా పరామర్శిస్తావు அன்பான தேவ ஜனமே, దేవుని జనమా, அவ்வளவும் అంతగా உன் வீடு நல்லா. నీ ఇల్లు బాగుగా ఉంటుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. உனக்கு என்ன இருக்குமாங்க? ఏముంటుందండి? சமாதானமும் నెమ్మది, సమాధానము, சுகமும் இருக்குமா? క్షేమము ఉంటుందండి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இது யாரோ ஒருத்தர் வந்து செய்யணும் ఇది ఎవరో ఒకరు చేయాలి, அப்படி அல்ல. ఆ విధంగా కాదు. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, ఎవరెవరికైతే అవకాశం లభిస్తుందో, அன்பான யாரெல்லாம் செய்யறாங்களோ, ఎవరైతే చేయగలరో, அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని அவங்க జనమా, எல்லாம் நல்லா இருப்பாங்க. వారందరూ బాగుంటారు. அவங்க எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருங்க? వారందరిని దేవుడు ఏం చేయడండి? மறக்கவே மாட்டார். మరువనే మరువడండి. நாங்க ஊழியம் செய்யற காலத்துல మరి అయ్యగారు పరిచయం చేసేటువంటి அன்பான కాలంలో, தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, இந்த பிரதானமான ஊழியம் என்ன தெரியுங்களா? మాకు விசுவாசியா இருக்கும்போது, ప్రధానమైనటువంటి విశ్వాసులుగా ఉన్నప్పుడు పరిచర్య ఏంటో తెలుసా? விசுவாசியா இருக்கும்போது విశ్వాసులుగా ఉండేటప్పుడు பிரதானமான ஊழியம் என்ன தெரியுங்களா? ప్రాముఖ్యమైన ఆ యొక్క పరిచర్య ఏంటో அன்பான తెలుసా? தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, வேலை முடிச்சிட்டு வந்த உடனே పని ముగించుకొని వచ్చిన తక్షణమే நேரா சர்ச்சை போய் பெருக்குவோம். నేరుగా మందిరాన్ని వెళ్ళి ఊడుస్తామండి. அல்லேலூயா. హల్లెలూయా. రెండవదిగా రెండవదిగా బాత్రూమ్ எல்லாம் కழுவி బాత్రూమ్ అంతా சுத்தமாக்குவோம். కూడా కడిగి శుభ్రపరుస్తాం. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, மூணாவது என்ன பண்ணுவோம் మూడవది தெரியுங்களா? ఏం చేస్తామో తెలుసా? சர்ச்சில் மேட்டுங்க எல்லாம் ఆ போட்டு, చర్చిలో మ్యాట్లన్నీ వేసి, அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, இந்த ஆலயத்துல ఆ మందిరంలో எது எது எங்க இருக்குன்னு அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி ఏదేది ఎక్కడ ఉండాలో అవన్నీ కూడా క్రమపరుస్తాం. ஒரு பரிசுன்னு சொல்லி సోదరు పరిసన్ చెప్పి எஸ்கே கார்டன்ல இருக்கிறார். ఎస్కే గార్డెన్ లో ఉంటున్నారు. நானும் அவரும் போட்டி போடுவோம். మరి అయ్యగారు వారు మరి పోటీ వేసేవారు. எதுக்குங்க? ఎందుకంటే சர்ச் பாத்ரூம் கழுவுறது. చర్చ్ బాత్రూమ్ కడగడానికి. அல்லேலூயா. హల్లెలూయా. அவர் நான் ஃபர்ஸ்ட் கிராஸ்ல இருப்பேன், నేను ఫస్ట్ లో ఉంటాను, அவர் ஃபர்ஸ்ட் கிராஸ்ல ఫస్ట్ క్లాస్ లో இருப்பார், ఉంటారు అయ్యగారు, அவர் மூணாவது கிராஸ்ல ఆయన இருப்பார். 3వ క్లాస్ లో ఉంటారు. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, பாத்தீங்கன்னா చూసినట్లయితే நாங்க அந்த பாத்ரூம் கழுவுறதுக்கு, ఆ బాత్రూమ్ కడగడానికి, பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని பிரசங்கம் జనమా, பண்றதுக்கு இல்ல, ప్రసంగించడానికి కాదండి, மைக் பிடிக்கிறதுக்கு లేదా இல்ல, మైకులు పట్టుకోవడానికి కాదు, இல்ல அன்பான లేదు ప్రియమైన பாத்ரூம் వాళ్ళు. கழுவுறதுக்கு బాత్రూమ్ కడగడానికి நாங்க முன்னால போட்டி போட்டுட்டு మేము வரோம். ముందుగా పోటీ వేసేవారము. அவர் முந்திக்கினா நான் துக்கம் ஆயிடுவேன், ఆయన ముందుగా వెళ్ళినట్లయితే నేను நான் దుఃఖపడతాను, முந்திக்கினா அவர் துக்கம் నేను ஆயிடுவார். ముందుగా వెళితే ఆయన దుఃఖపడతాడు. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, ఈ రోజున మీరు వెళ్ళి చూడండి, 4 ఫ్లోర్ வீடு 4 ఫ్లోర్ ఇల్లుని ஆண்டவர் அவர் கட்ட உதவி செய்தார். ప్రభు ఆయన కట్టడానికి సహాయం చేశాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அது மாத்திரமல்ல, దాని మట్టుకే కాదండి, 4 காருங்க. 4 కార్లు. எவ்வளவு காரு? ఎన్ని కార్లు అండి? 4 காரு. 4 కార్లు. நீங்க அந்த எஸ்கே கார்டன்ல மெயின் ரோட்ல ఆ பாத்தீங்கன்னா ఎస్కే గార్డెన్ మెయిన్ ஒரு రోడ్ లో 4-5 கார் நிக்குது. ఒక 4-5 அதெல்லாம் కార్లు அவர்தான். అన్ని కూడా ఆయనేనండి. அல்லேலூயா. హల్లెలూయా. அது மட்டுமல்ல, అంత మట్టుకే కాదు, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ఈ రోజున చూస్తే அவருடைய குடும்பம் ఆయన కుటుంబం ஆசீர்வாதமா இருக்கு. ఆశీర్వాదంగా ஆனா ఉందండి. அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு కానీ தெரியுங்களா? ఆయన పరిస్థితి ఆ రోజులు ఏ విధంగా ఉందో ரத்த తెలుసా? வாந்தி எடுப்பார். రక్తం వాంతి చేసేవారు. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, கட்டி கட்டியா ரத்தம் గట్ల வரும். గట్లగా రక్తం వచ్చేదండి. அந்த பலவீனத்துல, ఆ அந்த బలహీనతలో, முடியாத நேரத்துல, ఆ అసాధ్యమైన పరిస్థితుల్లో కూడా அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, படுக்க இடம் இல்லாத ஒரு పడుకోవడానికి சூழ்நிலை. స్థలం లేని ఒక పరిస్థితి. அப்படியாப்பட்ட நிலைமையில అలాంటి పరిస్థితుల్లో కూడా ஆலயத்தின் காரியத்தை கவனம் మందిరం செலுத்தினார். కార్యంలో అక్కరగా ఉండేవారు. ரத்த வாந்தி எடுப்பாருங்க. రక్తం వాంతి చేసేవారండి. அசுத்தாவினால దురాత్మ பிடிக்கப்பட்டிருந்தார். చేత ఆయన పీడించబడిన వారు. அப்படியே மேல எலும்பு ఆ ஓடும். విధంగా పైకి లేచి పరిగెడతారు. மேல எலும்பும் ఆ యొక్క శరీరం ఆ విధంగా లేస్తుంది. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, பூமியில இருக்காதுங்க. భూమిలో அந்த ఉన్నదండి. அசுத்தாவி எவ்வளவு பலவீனப்படுத்தும் அவர். దురాత్మ అంతగా இரவும் బలహీనపరుస్తుంది. பகலும் அவருக்காக தீனா பிரதர் நாங்கெல்லாம் ஒரு டீமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். ఎందుకంటే దీన బ్రదర్ గారు అందరూ కూడా రాత్రి మొగలు వారి కొరకే ప్రార్థించేవారు. நாங்க எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் అందరం பண்ணுவோம். కూర్చొని ప్రార్థించేవారు. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, பாத்தீங்கன்னா చూసినట్లయితే அவங்க நிலைமை படுக்கிறது கூட இடம் இல்லைங்க. వారి పరిస్థితి పడుకోవడానికి కూడా చోటు లేదండి. ரொம்ப மோசமான చాలా நிலைமை. మోసకరమైన ஆனா పరిస్థితి. அப்படி
இருந்த சகோதரனை ఆ విధంగా ఉన్న ఆ அந்த సహోదరుడు ஆலயத்தை మందిరమును அந்த பாத்ரூம் ఆ அந்த బాత్రూమ్ சர்ச்சை பெருக்கிறது ఆ మందిరాన్ని அந்த ఉడ్చుట, துடைக்கிறதுல దాన్ని తుడుచుటలో ஆர்வம் காட்டினா వారు అక్కర చూపించారు. என்ன நடந்து ఏం தெரியுங்களா? జరిగిందో తెలుసా? கத்தர் அவருக்கு சுகத்தை கட்ட దేవుడు ఆయనకి స్వస్థతను ரத்தம் வாந்தி ఆజ్ఞాపించాడు. வராங்க. రక్తము వాంతి వస్తుందండి. பிரியம்ல நாங்க பாண்ட்லி எடுத்துட்டு வந்து பிடிக்குவோம். బాండ్లు ఎత్తుకుని వెళ్ళి దాన్ని పట్టుకుంటాం. அப்படியே ரத்தம் கட்டி கட்டியோ ఆ విధంగా రక్తం గడ్ల గడ్లగా ఎక్కేవారు. ஒரு நாள் வந்தா பரவாயில்ல, ఒక్క రోజు వస్తే పర్వాలే, பல ஒரு வாரங்க வந்துட்டு இருந்துச்சு. అనేక వారాలుగా ఈ విధంగానే వచ్చేది. அன்பான ప్రియమైన దేవుని జనమా, கத்தர் కానీ దేవుడు அவருடைய ஆலயத்தை நேசித்தாரு. ఆయన మందిరాన్ని அந்த ஆலயத்தை சுத்தமாக்குனாரு. మందిరాన్ని அந்த శుద్ధీకరించాడు. ஆலயத்தை குறித்து கவனம் செலுத்தினாரு. మందిరం గురించి అక్కరగా ఉన్నాడు. இந்த வசனம் பொய் இல்லைங்க, వాక్యము అబద్ధం కాదండి, உண்மை. ఇది సత్యం. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. ஆலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்குன்னா இருக்கும். నీ ప్రాకారంలో సమాధానము, నీ ఇంటిలో క్షేమం ఉంటుందంటే ఉంటుందండి. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆலயத்தை நேசித்தார், నువ్వు మందిరాన్ని ప్రేమించాడు, ஆலயத்து காரியத்தை கவனம் செலுத்தினார். కార్యంలో ஆகையால் అత్యాసక్తి கர்த்தர் என்ன చూపించాడు. பண்ணார் தெரியுங்களா? కాబట్టి దేవుడు ఏం చేస్తాడో அவருக்கு తెలుసా? சுகத்தை கொடுத்தார், స్వస్థతనిచ్చాడు, சொந்த வீடு வாசல் సొంత ఇల్లు వాకిలను ఇచ్చాడు, பிள்ளைகளுக்கு திருமணம் బిడ్డలకు பண்ணினார். వివాహం జరిపించాడు. 3 பையனுங்க, ముగ్గురు అబ్బాయిలు, 3 பேருக்கும் திருமணம் ముగ్గురికి பண்ணினார். వివాహం ஒரு అయిపోయింది. காருக்கு 4-5 கார். ఒకటి కారుకి 4 కార్లు. அல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தர் இன்னைக்கு நல்லா దేవుడు ఈ రోజున బాగుగా ఆశీర్వదించాడు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ఈ రోజు కూడా మీరు చూస్తే எங்கேயாவது பார்த்தாருன்னு வச்சுக்கோ, ఎక్కడన్నా చూసారనుకోండి, பாத்ரூம் கழுவுறதுக்கு போட்டிக்கு வந்த ஆளு இவர்தான்ப்பா அப்படி அனுவாரு. బాత్రూమ్ గడగడానికి పోటీకి వచ్చిన వ్యక్తి ఈయనే అని అంటారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, அங்க நாங்க செஞ்சதுனாலதான் అక్కడ మేము చేసాం இங்க కాబట్టి நாங்க நல்லா ఈ రోజు నేను ఇక్కడ బాగుంటున్నాం. ஆண்டவர் அதை மறக்கிறது இல்லைங்க. దేవుడు దాన్ని మర్చిపోడండి. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, பாஸ்டர் சுந்தரையா சபையில పాస్టర్ సుందరయ్య గారి సంఘంలో தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிங்க, తమిళనాడులో చీఫ్ సెక్రటరీ అండి, ஐஎஸ் ஆபீசர் ఐఎస్ ఆఫీసర్. பாஸ்டர் சுந்தரையா கிட்ட வந்து పాస్టర్ సుందరయ్య దగ్గరికి వచ్చి சொன்னாங்க, ஐயா நான் சர்ச்சில் வேலை செய்ய మరి விரும்புறேன். చెప్పారు, నేను మందిరంలో మరి పని చేయడానికి ఇష్టపడుతున్నా. சீஃப் செக்ரட்டரி யார் வேலை செய்ய చీఫ్ சொல்ல முடியும்? సెక్రటరీని ఎవరండి పని చేయమంటారు? தமிழ்நாடுக்கு சிஎம்க்கு அடுத்தது அவங்க தான். తమిళనాడుకి సీఎం తదనంతరం వారే. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள். అంత పవర్ఫుల్ కలిగినటువంటి அவர்கிட்ட వ్యక్తి. வந்து கேட்ட உடனே వారు దగ్గర వచ్చి అడిగిన తక్షణమే அவர் சொன்னார், అమ్మా உனக்கு கர்த்தர் என்ன வேலை செய்ய சொல்றாரு அது செய். వారు అన్నారు, దేవుడు నీకు ఏ పని చేయమని చెప్తారో అది చేయం. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమ, அந்த மின்னத்திரிகளை சொன்னாங்களா, ఏం తెలుసు చెప్పారు? ஆலயத்துல பாத்ரூம் கழுவுற வேலை செய்யறையா. నేను మందిరంలో బాత్రూమ్లు కడిగే పని చేస్తానయ్యా. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன வேலைங்க? ఏం పని అండి? ஆலயத்துல మందిరంలో பாத்ரூம் கழுவுற வேலை. బాత్రూమ్ కడిగే పని. நம்ம ஆளுங்க போனா கூட தண்ணிட்டு ஊத்திட்டு வர மாட்டாங்க. మనోళ్ళు వెళ్ళినట్లయితే అక్కడ నీళ్ళు కూడా శుభ్రంగా పోసిరారు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா அவ்வளோ பெரிய உயர்ந்த కానీ பதவியில ఉన్నత అంత ఉన్నత స్థానంలో ఉండే ఆమె, அவங்க வந்து వారు వచ్చి சும்மா வர மாட்டாங்க. ఊరకనే இப்ப రారండి. அந்த அம்மா ఇప్పుడు ఆ తల్లి வீட்ல இருந்தா ப்ரொடெக்ஷன் இருக்காது. ఇంట్లో ఉంటే భద్రత ఉండదు. வெளியே வந்தாங்கன்னா బయటకు వచ్చినట్లయితే கண்டிப்பா உங்களுக்கு முன்னால என்ன வரும் சொல்லுங்க? ఖచ్చితంగా వారికి ముందుగా ఎవరు వస్తారండి? என்ன வரும் சொல்லுங்க? ఏమొస్తుంది? சைரனோடு வண்டி வரும். సైరన్తో మొయ్ 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 అని వండి பாத்ரூம் கழுவுறது கொய்ன்னு வந்தா எப்படி இருக்கும்? బాత్రూమ్ అడగడానికి అక్కడ గొయ్య గొయ్యని వస్తే ఎట్లా ఉంటుందండి? எப்படி இருக்கும்? ఏ విధంగా ఉంటుంది? அன்பான தேவ ప్రియమైన దేవుని జనమ, அப்படி வந்து ఆ విధంగా వచ్చి சுத்தமாக்கிட்டு போவாங்க. దాన్ని శుద్ధీకరించి వెళ్ళేవారు. ஆபீஷியல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா, అఫీషియల్స్ అంతా చెప్తుంటారంట, అక్కడ அவ்வளோ ఉండేవారు. பெரிய பதவியில இருக்கு. ఎంత గొప్ప పదవిలో ఉంటున్నారు. அந்த அம்மா என்ன தெரியுங்களா ఆ சொன்னாங்க? తల్లి ఏం తెలిసిన చెప్పింది, நான் இந்த ஆலயத்தை నేను ఈ நேசிக்கிறேன். మందిరాన్ని ప్రేమిస్తాను. இன்னைக்கு நான் இந்த உயர்ந்த నన్ను దేవుడు ఈ రోజున ఈ ఉన్నత స్థానంలో ఉంచాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு இந்த பதவி எனக்கு வந்ததுன்னா ఈ రోజున ఈ పదవి నాకు వచ్చిందంటే காரணம் దీనికి కారణం என் படிப்பு என் திறமை இல்ல, నా విద్యాభ్యాసం నా సామర్థ్యం కాదు. ஆண்டவர்தான். ఆమేన్. దేవుడే. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆகையாலே కాబట్టి அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நாம் தேவனுடைய காரியத்துல నేను దేవుని కార్యములో நாம் கவனம் செலுத்தும் போது మనం గమనం தேவன் చెల్లించినప్పుడు நம்முடைய காரியத்துல கவனம் దేవుడు செலுத்தும். మన కార్యములో ఆయన ఆసక్తి హల్లెలూయా. చూపిస్తాడు. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம அவருடைய காரியத்துல கவனம் செலுத்தணும்னு మనం வச்சுக்கோங்க, ఆయన కార్యంలో అత్యాసక్తి ఉన్నాం நமக்கு అనుకోండి, நடக்க வேண்டியதெல்லாம் தானா మనకు நடக்கும். జరగవలసినవన్నీ திறக்காத తానుగా வாசல் జరుగుతుంటాయి. திறக்கும், తెరవని ద్వారములు తెరవబడతాయి. வராததெல்லாம் வரும், రానివన్నీ వస్తూ ఉంటాయి. அடைபட்டதெல்லாம் வரும், ఆ యొక్క ముయ్యబడిన சுகம் వస్తాయి. கிடைக்கும், சுகம் கிடைக்கும், స్వస్థత లభిస్తుంది. தேவைங்க சந்திக்கப்படும், అవసరాలు సంధించబడతాయి. அற்புதம் అద్భుత நடக்கும், కార్యములు జరుగుతాయి. நம்ம குடும்பத்தை தேவன் మన ஆசீர்வதிப்பாரு, కుటుంబాన్ని దేవుడు ఆశీర్వదిస్తాడు. வித்தியாசங்களை கத்தர் వ్యత్యాసములను దేవుడు கட்டளையிடுவார், ఆజ్ఞాపిస్తాడు. நம்ம நல்ல நிலைக்கு మనం கத்தர் கொண்டு మంచి స్థితికి வருவார். దేవుడు తీసుకొని వస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆகையால்தான் కాబట్టి அவர் சொல்றாரு, ఆయన అంటున్నాడు, அலங்கத்துல சமாதானம் இருக்கும். నీ
నీ ప్రాకారములలో నెమ్మది உன் வீடு ఉంటుంది. நரகமாக నీ இருக்கு, ఇల్లు నరకంగా ఉండదు, குழப்படியாவே இருக்காது, చిక్కుల పాలుగా ఉండదు, ரத்தம் சிந்துதல் రక్తం இருக்காது, చిందించేది ఉండదు. எப்ப பாரு சண்டை சச்சரவு இருக்காது, ఎల్లప్పుడు చూడు మరి తగువులు எப்ப பாரு ఉండదు. வீடு நரகமா ఎప్పుడు ఇల్లు నరకంగా ఉండదు, உன் வீடு నీ சமாதானம். ఇల్లు సమాధానంతో నిండి ఉంటుంది. హల్లెలూయా. హల్లెలూయా. உன் வீட்டுல என்ன இருக்குங்க? ఇంట్లో ఏముంటుందండి? சமாதானம். సమాధానం ఉంటుంది. நீங்க வேதத்துல ஒரு வசனம் வாசிச்சு పరిశుద్ధ பாருங்க. గ్రంథంలో వాక్యాన్ని చదివి చూడండి. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம், యెషయా రాసిన ప్రవచన గ్రంథం. அன்பான தேவச்சனமே, ప్రియమైన దేవుని జనమా, ஆண்டவர் சொல்லும்போது ప్రభు చెప్పేటప్పుడు கர்த்தருடைய வார்த்தை அழகாய் దేవుని சொல்லப்படுகிறது. వాక్యం అందంగా చెప్పబడుతుంది. ஏசாயா எழுதின தீர்க்க యెషయా தரிசன రాసిన புத்தகம், ప్రవచన గ్రంథం. பிரியமான தேவச்சனமே, దేవుని జనమా, 35ஆம் அதிகாரம் 35వ అధ్యాయం 'கர்த்தருடைய மகிமைக்காக ప్రభు ஒரே నామ ஒரு మహిమార్థం நிமிஷம் కొరకై சொல்லிடுறேன். 17ஆம் வசனம் வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 32 అందులో 17వ వాక్యం అండి. 18. 18. ನನ್ನ ಜನರು ಸಮಾಧಾನದ ನಿವಾಸದಲ್ಲಿ, ನಿರ್ಭಯ ನೆಲೆಗಳಲ್ಲಿ, ನೆಮ್ಮದಿಯ ಆಶ್ರಯಗಳಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವರು. அல்லேலூயா. హల్లెలూయా. வாசியுமா. என் ஜனம் கவனமா கேளுங்க. சமாதான என் ஜனங்கள் சமாதானத்தின் தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலத்திலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருக்கும். குடியிருப்பார்கள். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எப்படி இருப்பாங்களா? ఏ విధంగా ఉంటారండి? நிம்மதியா నెమ్మదిగా, நிலையான வாசஸ்தலத்திலே ఆ యొక్క నెమ్మదిగా ఉండే నివాస స్థలంలో சமாதானமா குடியிருப்பார்கள். సమాధానంగా నివాసము அல்லேலூயா. చేస్తారు. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. நீ கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கும் నువ్వు போது దేవుని మందిరాన్ని ప్రేమించేటప్పుడు கர்த்தர் என்ன பண்றாராங்க? నిన్ను దేవుడు ఏం చేస్తాడండి? நிலைப்படுத்துகிறார். ఆయన నిన్ను స్థిరపరుస్తుంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. உன்னுடைய வாசஸ்தலங்களிலே నీ యొక్క నివాస స్థలములలో சமாதானமும் సమాధానమును, நிம்மதி இருக்கும். నెమ్మది ఉంటుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன இருக்குங்க? ఏముంటుందండి? என்ன இருக்கு சொல்லுங்களேன். ఏముంటుందండి? நிம்மதி இருக்கும், నెమ్మది ఉంటుంది. சமாதானம், సమాధానమును, நிம்மதி, నెమ్మదియు, ஆரோக்கியம் இருக்கு. ఆరోగ్యము ఉంటుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க கீழ அந்த சங்கீதத்தின் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. కింద కీర్తనల గ్రంథాన్ని మీరు చదివి చూడండి. 122ஆம் அதிகாரம் 122వ కీర్తన அதுல 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. అందులో 8వ వాక్యం. சகோதரர் நிமித்தமும் என் சகோதரர் நிமித்தம், என் சிநேகிதர் என் நிமித்தமும் சிநேகிதர் நிமித்தம். உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. కన్నడలో சொல்லும்போது కన్నడలో చెప్పేటప్పుడు ಬಂಧು ಮಿತ್ರರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, బంధుమిత్రుల నిమిత్తమై. அல்லேலூயா. హల్లెలూయా. தமிழிலே సகోదரரும் తమిళ్లో సహోదరులని, சிநேகிதரும் என்று சொல்லப்படுகிறது. స్నేహితులు, సహవాసులని చెప్పబడుతుంది. కానీ ప్రియமான ప్రియమైన దేవుని జనమా, நீ மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட மாட்ட, నువ్వు మట్టుకు ఆశీర్వదించబడవు, కానీ சகோதரர்கள் నీ ஆசீர்வதிக்கப்படுவார்கள், సహోదరులు ఆశీర్వదించబడతారు, சொந்தக்காரர்கள் నీ సొంత బంధువులు ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ఆశీర్వదించబడతారు, பிரியமான தேவ ஜனமே, சிநேகிதர்கள் మన ஆசீர்வதிக்கப்படுவார்கள். స్నేహితులు కూడా ఆశీర్వదించబడతారు. హల్లెలూయా. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த ஆலயத்தை நினைச்சிட்டாலே నీవు ఆ యొక్క మందిరమును இந்த జ్ఞాపకం நிமித்தமா చేసుకుంటే எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. ఎన్ని విధములైన ఆశీర్వాదం చూడండి. சொந்தக்காரங்க எல்லாம் సొంత ஆசீர்வதிக்கப்படுறாங்க, బంధువులందరూ కూడా ఆశీర్వదించబడతారు, சிநேகிதர்கள் எல்லாம் మరి స్నేహితులంతా ஆசீர்வதிக்கப்படுறாங்க, கூட ఆశీర్వదించబడతారు, பிறந்தவெல்லாம் తోడ పుట్టిన వారు ప్రతి ఒక్కరు ఆశీర్వదించబడతారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, எப்ப நாம் தேவனுடைய வீட்டை குறித்து ఎప్పుడు మనం దేవుని ఇల్లుని அக்கறை గురించి உள்ளவளா இருக்கிறோமோ, ఆసక్తి కలిగిన వారు கர்த்தர் ఉంటామో நம்மை ஆசீர்வதி. దేవుడు మనల్ని ఆశీర్వదించాడు. கீழே வாசியுமா. కింద వాక్యాన్ని చదువుకుందామండి. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் எங்கள் தேவனுடைய வார்த்தை கவனமா கேளுங்க. ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக உனக்கு தேடுவேன். நன்மை உண்டாக செய்வேன். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த ஆலயத்தை நேசித்தா என்ன உண்டாகுமா? మందిరాన్ని ప్రేమిస్తే ఏం కలుగుతుంది? என்ன உண்டாகுமாங்க? ఏం కలుగుతుంది? நல்லதே நடக்கும். మేలులు హల్లెలూయా. జరుగుతాయి. హల్లెలూయా. பேர் விசுவாசிக்கிறேன். ఎంతమంది నమ్ముతున్నారండి? நன்மை உண்டாக பண்ணுவேன், మేలు జరుగుతుందండి, நல்லது நடக்கும். మంచిగా జరుగుతుంది. హల్లెలూయా. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. உனக்கு ஒரு தீமையும் நடக்காது, నీకు ఏ కీడు సంభవించదు, உனக்கு ஒரு கெட்டதும் నీకు ఏ நடக்காது, చెడు కార్యం జరగదు, உனக்கு தீங்கு நினைக்கிறவெல்லாம் வெட்கப்பட்டு నీకు కీడు போவான். చేయాలనుకున్న వారు உனக்கு సిగ్గుపడతారు. கர்த்தர் நல்லது నీకు செய்வார். దేవుడు మేలు చేస్తాడు. நல்லது செய்யும்படியா మేలు చేయలాగున சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். సింహాసనంలో ఉన్న దేవుడు உனக்கு జ్ఞాపకం நன்மை చేసుకుంటాడు. నీకు உண்டாகும். మేలు కలుగుతుంది. హల్లెలూయా. హల్లెలూయా. அதனாலதான் దాన్ని బట్టే அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, మరొక వాక్యాన్ని కూడా நான் நன்றி கெட்டவனா இருக்க கூடாது ஆண்டவரே. నేను కృతజ్ఞతాహీనుడిగా ఉండకూడదు ప్రభువా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன பண்ணிடக்கூடாதுங்க? ఏం చేయకూడదండి? தேவனை மறந்துடக்கூடாது, దేవుని మర్చిపోకూడదు, தேவாலயத்தை దేవుని மறந்துடக்கூடாது, మందిరాన్ని நன்றி మర్చిపోకూడదు, கெட்டவனா இருக்க கூடாது. కృతజ్ఞతలు లేని వాడి ఉండకూడదు. 137ஆம் சங்கீதம்
137 సంగీతం 137వ కీర్తన. అన్బాన దేవచనమే ప్రియమైన దేవుని జనమా, 5-6 వచనం కూడా వాசியுங்க. అందులో 5-6 వాక్యాలండి. எருசலேமே, கவனமா கேளுங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் கவனமா கேளுங்க. நான் உன்னை மறந்துட்டா என் வலது கை என் கை தன் தொழில் மறப்பதாக, தொழில் மறப்பதாக, நான் உன்னை நினையாமலும் நான் உன்னை நினையாம, எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் எருசலேமின் முக்கியமான மகிழ்ச்சியில அதிகமாக எண்ணாமலும் போனால், என்ன பண்ணாம போனா, அதிகமாக அதிகமா எண்ணாமலும் போனால், என்ன, அதான் ரொம்ப முக்கியம். அதிகமா எண்ணாம போனா என் நாவு என் நாவு என் மேல்வாயோடு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. அல்லேலூயா హల్లెలూయా. சொல்றாரு. ఆయన అంటున్నాడు, இந்த ఆలయத்துல ఈ మందిరంలో நல்லதை பெற்றுட்டு, నేను మంచి మేలు நல்லதை పొందుకొని, பெற்றுட்டு, మేలు நன்மை పొందుకొని, பெற்றுட்டு, మేలు పొందుకొని, ஆசீர்வாதத்தை ఆశీర్వాదములు பெற்றுட்டு పొందుకొని, நான் தேவனை மறந்துட்டா నేను దేవుని என் మరచినట్లయితే கை செயல் இழந்து నా కుడి போகட்டும். చేయి తన నేర్పును మరచును గాక. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம భాషలో புரிరవனமா சொல்லணும்னா మన భాషలో అర్థమయ్యే విధంగా చెప్పాలంటే, கை விளங்காம నా போகட்டும். చేయి పనికి రాకుండా పోనీ అని. அல்லேலூயா. హల్లెలూయా. கை விளங்காம போகட்டும். అది చేయి పని చేయకుండానే ஒரு పోనీ. மனுஷனுக்கு ఒక మనిషికి சரீரம் எவ்வளோ முக்கியமோ శరీరం ఎంత இந்த ముఖ్యమో கை கூட ఆ முக்கியம். చేయి కూడా అంతే ముఖ్యం. இந்த கை இருந்தாதான் ఈ చేతులు ఉంటేనే பல வேலைகளை செய்ய అనేక முடியும். పనులు మనం చేయగలం. அல்லேலூயா. హల్లెలూయా. தாவீது சொல்றாரு, దావీదు గారు అంటున్నారు, அவரை நன்மை பெற்றுட்டு ప్రభు మేలు పొందుకొని ஆலயத்தை நான் నీ மறந்துட்டேன், మందిరాన్ని నేను இந்த మరచినట్లయితే கை వరామ నా போயிட்டோம். చేయి పనికి రాకుండా పోనీగా. హల్లెలూయా. హల్లెలూయా. இந்த கை விளங்காம போயிடுச்சுன்னு ఈ சொன்னா చేయి పనికి రాకుండా పోతే எவ்வளவுதான் தூக்குனா கூட கீழே నువ్వు விழும். ఎంతగా పైకి ఎవడదా తూకినాலும் కీழே విழும். ఎంత పైకి ஒண்ணும் செய்ய முடியாது. ఏమి చేయలేం. நோ ஆக்ஷன். ఇక క్రియ ఉండదు. அதுல ஜீவன் இல்லைன்னா, అందులో జీవం అది లేకపోతే, செத்து పోச்சேనా, అది మరణ స్థితిలో ఉంటే, அன்பான தேவ ప్రియమైన దేవుని జనమా, என்ன பண்ணிடுமாங்கிறது ఏం చేస్తుంది? செயல் இழந்து போகும். అది క్రియ யாருக்கும் కోల్పోతుంది. பிரயோஜனம் ఎవ్వరికి இல்லாத పనికి రాకుండా போகும். పోతుంది. சொல்றாரு, ఆయన అంటున్నాడు, நான் மறந்துட்டா నేను మరచినట్లయితే என்ன அப்படி மாத்திராண்ட. నన్ను ఆ విధంగా చేయ ప్రభు అని. எவ்வளவு వైరాగ్యமான జపం ఎంత பாருங்க. అత్యాసక్తి కలిగిన ప్రార్థన. హల్లెలూయా. హల్లెలూయా. சில வருஷ கணக்கா கோயிலுக்கு வர்றதில்ல. సంవత్సరాల కొద్దిగా కొంతమంది మందిరానికి రారండి. அவங்க நிலைமையில எப்படி இருக்கும் మరి யோசிச்சு వారి పరిస్థితి ఏ విధంగా ఉంటుందో ఆలోచించి చూడండి. ஆலயத்தை மறந்துட்டாலே మందిరాన్ని మరిస్తే கை விளங்காம నా போயிட்டோம். చేయి మరి పనికి రాకుండా పోని అంటున్నాడు. அதோடு மாத்திரம் விடல, దానితో పాటు அவர் వదిలిపెట్టలేదు. 6ஆம் வசனத்துல சொல்றாரு, అందులో 6వ వాక్యంలో అంటున్నాడు, உன்னுடைய ஆலயத்தை நான் மறந்துட்டா నీ మందిరాన్ని నేను మరచి, உதடு నా యొక్క నోరు என்ன ஆயிட்டாங்க, ఏమవ్వాలండి, నా నాలుక போய் மேல வட்டிக்கிட்டோம். వెళ్ళి అంగిటికి అంటుకొని అంటున్నాడు. அப்படின்னு అర్థం என்ன சொல்லுங்க, అంటే అర్థం ఏంటి? என்ன ஊமையாக்கிடு. నన్ను మూగవాణ్ణి చేయని. இப்ப நாக்கு போய் ஒட்டிக்கிச்சேன்னா ఇప్పుడు నాలుగు వెళ్ళి పైన తగులుకుంటే பேச முடியுமா, మాట్లాడగలమండి? ஏதாவது பண்ண முடியுமா? ఏమైనా చేయగలమా? சொல்றாரு. ఆయన అంటున్నాడు. ஏது சொல்றாருன்னா, ఎందుకు ఈ మాట అంటున్నాడంటే, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், నేను ఈ రోజు బాగుపడ్డానంటే, ஆசீர்வாதமா నేను இருக்கிறேன், ఆశీర్వదించబడ్డానంటే இந்த ஆலயம் தான். ఈ మందిరమేనయ్యా. ஆகிய இந்த ஆலயத்தை நான் என்ன பண்ணக்கூடாதுங்க, కాబట్టి మందిరంలో ఏం చేయకూడదు? உயிருள்ள அளவோ నా ప్రాణం ఉన్నంత కాలం நான் మறக்க கூடாது. నేను మరువకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. குடிக்காரனா இருந்த நம்ம, త్రాగుబోతుగా ఉన్న మనలను, விபச்சாரக்காரலா இருந்த நம்ம, వ్యభిచారులుగా ఉంటే మనలను, திருடனா இருந்த దొంగలుగా நம்ம, ఉన్న మనలను, மோசக்காரலா இருந்த మోసం நம்ம, చేసేటువంటి మనలను, பொல்லாதவளா இருந்த நம்ம, చెడ్డవారిగా ఉన్న మనలను, உலகத்துல பிரியமலை நம்ம கண்டால அருவருப்பாங்க. ఈ లోకంలో మనల్ని చూసి కూడా அவ்வளோ పట్టించుకోలేని స్థితిలో, மோசமான இருந்த நம்ம అంత మోసకరమైన పరిస్థితిలో ఉన్న మనలను தேடி கண்டுபிடிச்சு ఆమేన్ వెతికి కనుగొని பிள்ளையாய் மாத்திருக்கிறாரு ఆయనను இல்லையா? బిడ్డగా మార్చి ఉన్నాడే. மாத்தினது மாத்திரம் இல்ல, మార్చినది మట్టుకే కాదండి, நம்முடைய நிலைமைய மாத்தி మన పరిస్థితిని మార్చి நம்மள உயர்த்தி మనల్ని హెచ్చించి நல்ல நிலையில வச்சு మంచి స్థితిలో ఆయన ఉంచున్నాడే. ஆசீர்வாதமா ఆయన ఆశీర్వాదంగా ఉంచి ఉన్నాడే. அல்லேலூயா. హల్లెలూయా. அவரை எப்படி மறக்க ఏ முடியும்? విధంగా మరవగలమండి? அல்லேலூயா. హల్లెలూయా. பிரியமான தேவ ప్రియమైన దేవుని జనమ, நம்ம ஒவ்வொரு தடவையும் మనం ప్రతి ఒక్క మారు தூங்கும் போது నిద్రించేటప్పుడు மேல மோல்டிங்க பார்த்துட்டு పైన మోల్డింగ్ సైజ్ చూసి நம்மளே நம்ம கேட்டுக்கணும், మనల్ని మనం అడుక్కోవాలి, நமக்கு வந்த வாழ்வு பாடுறா சாமி. మనకు వచ్చిన జీవితం చూడమని. ஏன்னா ఎందుకంటే இப்பதான் மோல்டிங், ఇప్పుడేనండి మోల్డింగ్. அதுக்கு முன்னால் என்ன சொல்லுங்க, దానికి ముందు ఏంటండి? ஓலை கொட்டாய், ఆ యొక్క పెంకులు వేసుకొని ఉన్నామండి, గరిలో గుడిసె, గుడిసి గుడిసి మట్టలు వేసుకొని ఉన్నాం. ஓலை கொட்டாய். ఆ యొక్క మట్టలు వేసుకొని గుడిసె மழை వేసుకున్నాం. வந்தா వాన కురిస్తే ஓலை எல்லாம் மேல போவோம், ఆ గుడిసె అవన్నీ కూడా వెళ్ళిపోతుంటాయి, ఎగిరే. அப்படியே உள்ள தண்ணி வரும், ఆ విధంగా లోపలికి నీళ్లు గారే. எல்லாம் வீட்டுல மீன் பிடிக்குவோம். ఇంట్లో చేపలు పట్టేవారము. அல்லேலூயா. హల్లెలూయా. எங்க இருக்கிற பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து வைக்குவோம். ఎక్కడెక్కడ ఉన్న పాత్రలన్నీ తెచ్చి పెట్టేవారం. அந்த நிலையில இருந்து ఆ స్థితిలో నుండి இன்னைக்கு நல்ல ఈ நிலைக்கு రోజున మంచి స్థితికి వచ్చాం. அல்லேலூயா. హల్లెలూయా. கொண்டு வந்தாரா இல்லையாங்க?
ఉయర్తినారా ఇల్లియా హెచ్చించడం లేదండి, ఆశీర్వదించారా ఆయన ఆశీర్వదించడం లేదా? హల్లెలూయా. హల్లెలూయా. யோசிச்சு பாருங்க, మీరు ఆలోచించి చూడండి, அன்னைக்கு இருந்த நிலைக்கும் ఆ రోజునున్న పరిస్థితి இன்னைக்கு இருந்த நிலை. ఈ రోజున్న పరిస్థితి. இன்னைக்கு தைரியமா சொல்லலாம், ఈ రోజున ధైర్యంగా చెప్పగలం, லட்சம் மடங்கு, లక్షల కొలది, கோடி மடங்கு. కోట్ల కొలది. என்ன கேட்ட கோடி மடங்கு నన్ను అడిగితే కోట్ల కొలదండి கர்த்தர் ஆசீர்வதிச்சார். దేవుడు ఆశీర్వదించాడు. హల్లెలూయా. 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 அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనం, நாங்க இங்க வீடு இருக்கும்போது ఇక్కడ ఇల్లుండేటప్పుడు பூமி பேத்துக்கும். మీ ఊరేదండి ஆஹா. పగిలిపోతుంది. பூமி பேத்துன்னு అది నెర్రలు పోసుకొని அப்படியே வடிஞ்சிட்டு வெளியே வரும். ఆ విధంగా పగిలి బయటకు వచ్చేది అది. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనం, அந்த நிலையில இருந்து ఆ పరిస్థితి இப்ப కடைசியா ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் ఈ வச்சிருக்கிறார். రోజున ఆఖరికి మరి ఒక ఇంటికి తీసుకొని వెళ్ళి పెట్టాడు దేవుడు. హల్లెలూయా. హల్లెలూయా. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనం, அரண்மனை போல வீட கொடுத்து అంతఃపురంలాగా నీళ్ళండి. உண்மையா சொல்றேன். నిజంగా చెబుతున్నా, அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనం, மழை வந்தா వర్షం వస్తే பாத்திரத்தை வச்சுட்டு పాత్రలు పెట్టి சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கின்னு చిన్న బిడ్డలను పెట్టుకొని, கட்டில் கூட கிடையாது, మంచం కూడా లేదండి, பிரியமுள்ள பெட் ஒரு பாய் ఆ బెడ్ அதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு దానంతా మడిచిపెట్టి நானும் பாஸ்டம் ஒரு இடத்துல ஓரத்துல வந்து உக்காந்து. అమ్మగారు అయ్యగారు ఒక మూల వెళ్ళి కూర్చునేవారు. அன்பான தேவ ప్రియమైన దేవుని జనం, அந்த நிலையில இருந்து ఆ స్థితిలో నుండి எங்களை கத்தினி கோடி మమ్మల్ని மடங்கு. దేవుడు కోట్ల కొలది ఆశీర్వదించాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனாலதான் நன்மையை நம்ம நினைக்கிறோம். దాన్ని బట్టి ఆయన మేలును మనం நல்ல జ్ఞాపకం சாப்பாடு చేసుకోవాలి. சாப்பிடும் போது, మనం మంచి తిండి తినే, நல்ல துணி போடும் போது, మంచి బట్టలు நல்ல వేసి, வசதியான இடத்துல வரும்போது, మంచి వసతి కలిగిన, இதெல்லாம் என்னால வரல ஆண்டவரே, இதெல்லாம் உன்னால தான் வந்துச்சு, இதெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்க. ఇవన్నీ మీరే చేస్తారా? அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால தான் சொல்றாரு, కాబట్టి అంటున్నాడు, நான் மறந்துட்டா నేను మరచిపోతే கை விளங்காத నా போய் చేయి పనికిరానికుండా வாய் పోనీ, வராத నా నోరు రాకుండా పోనీగా. హల్లెలూయా. హల్లెలూయా. ஏன்னா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். ఎందుకంటే ఈ రోజు నేను బాగున్నానంటే, நேத்து சொன்னார் இல்லைங்களா பாஸ்டர், నేను చెప్పారు కదండి అయ్యగారు, நாங்க விதைச்சோம் విత్తాం, அறுக்கல, விதைச்சோம் విత్తాము, அறுக்க முடியல. కోయలేకపోతున్నాం. ஏன்னா ఎందుకంటే நிலமும் எனது விதையும் எனது. అంటే విత్తనము నాదే, ఆ నేలను నాదే. அல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாம் ఎందు, అన్ని నాయే, அது நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். నేను నీకు ఇచ్చాను. நம்ம கொடுத்திருக்கிறாருங்க, మనకి ఇచ్చాడండి. நம்மளுதுன்னு சொல்ல நமக்கு మనం ஒண்ணும் இல்லை. చెప్పుకోవడానికి మనదేమీ లేదు, அவர் தான் கொடுத்தார். ఆయనే ఇచ్చాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை பேர் விசுவாசி? ఎంతమంది அல்லேலூயா. హల్లెలూయా. அவர் நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு வந்ததுனால தான். మనం ఈ రోజున మంచి స్థితికి ఆయన తీసుకుని వచ్చాడు కాబట్టి, நம்ம சொந்தக்காரங்களை பாருங்க, మన సొంత బంధువులు நம்ம చూడండి, கூட பிறந்தவங்களை మన பாருங்க, తోడ పుట్టిన நம்ம వారు ரத்த చూడండి, సంబంధத்தை మన பாருங்க, రక్త సంబంధాలను அவங்க చూడండి, எல்லார காட்டிலும் వారందరికంటేను நம்ம நல்லா இருக்கோம். మనం బాగుంటున్నాం, ஆசீர்வாதமா இருக்கு. ఆశీర్వాదకరంగా ఉంటున్నాం. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்மள ஒண்ணே கம்மியா வைக்கலங்க, మనం ఎందులో కూడా తక్కువగా அவருக்கு పెట్టలేదండి. பிரச்சனை எங்க போறன்னு தெரியல, సమస్యలు వస్తే వారు ఎక్కడికి ஆனா వెళ్ళాలి நமக்கு తెలియదు. இயேசு உயிரோட కానీ இருக்கார். మనకైతే యేసయ్య సజీవుడై ఉంటున్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம நினைக்கிறத கர்த்தர் మనం செய்யறார். అనుకున్నది దేవుడు இதுவரைக்கும் చేస్తున్నాడు. நடத்தி வந்தார், ఇంతవరకు இனிமேல నడిపించుకొని நடத்தி వచ్చాడు. ఇకపైన కూడా வருவார். నడిపించుకొని அதனால நம்ம என்ன వస్తున్నాడు. பண்ணக்கூடாது, కాబట్టి మనమేం చేయకూడదు, தேவாலயத்தை மறக்க. దేవుని మందిరాన్ని మర్చిపోకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன பண்ணணுமா? మనం ఏం ஒரு చేయాలండి? வசனத்தை சொல்லி நான் ఒక முடிச்சிடுறேன். వాక్యాన్ని చెప్పి ముగించుకుందాం. ஏசாயா 62 அதிகாரம். యేషయా రచన ప్రవచన గ్రంథం 62వ అధ్యాయం. அன்பான தேவச்சனமே, ప్రియమైన దేవుని జనమా, இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, యేషయా ప్రవక్త అంటున్నాడు, 6-7 வசனம் வாசிங்க. 62 எருசலேமே, எருசலேமே, உன் மதில்களின் மேல் உன் மதில் மேலே பகல் முழுவதும் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத, ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன், ஜாமக்காரனை கட்டளையிடுகிறேன், கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களை நீங்கள் அமெரிக்கையா நீங்கள் இருக்கலாகாது. அமெரிக்கையா இருக்க ஆகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் அதை வரைக்கும் மகிமைப்படுத்துற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు అంటున్నాడు, எருசலேமின் యెరూషలేము యొక్క சமாதானத்துக்காக సమాధానం కొరకై நான் என்ன பண்றேங்க? నేనేం చేస్తున్నాను? ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் வசனத்துல, ప్రభు అంటున్నాడు 6వ వాక్యంలో, எருசலேமே యెరూషలేమా, மதிலை காக்க ఈ ప్రాకారములను కాయడానికి காவலாளிய வைக்கிறேன். నేను కావలి వారిని அந்த ఉంచి, காவலாளி என்ன ఆ பண்ணணுமா? కావలి వారు ఏం చేస్తాడు? இரவும் பகலும் అతడు రేణు పగలైనను மௌனமா இருக்க అతడు கூடாது. మౌనముగా ఉండకూడదు. హల్లెలూయా. இந்த காவலாளி யார் சொல்லுங்க? ఈ కావలి వారు ఎవరండి? நீங்களும் நான். నీవు మరి మనమే. நீங்களும் நான் என்ன నీవు பண்ணக்கூடாது? నేను ఏం చేయకూడదండి? ஜெபிக்க ప్రార్థించుటలో தவறிடக்கூடாது, తప్పిపోకూడదు, மௌனமா இருக்க கூடாது. మౌనముగా ఉండకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. எது வரைக்கும்? ఎంతవరకండి? தேவனுடைய దేవుని యొక్క ஆலயம் மகிமைப்படுற வரைக்கும், మందిరము அவருடைய మహిమపరచునంత వరకు, வருகை வரைக்கும், ఆయన రాకడ వరకు, மகிமையில சபை எடுத்துக் మహిమల கொள்ளப்படுற సంఘం வரைக்கும், ఎత్తబడేంత వరకు, அன்பான ప్రియమైన தேவச்சனமே, దేవుని జనమా, நாம் என்ன பண்ணக்கூடாது?
செய்யக்கூடாது, మనం ఏం చేయకూడదండి, ஜெபிக்க தவற ప్రార్థించటలో మానకూడదు, హల్లెలూయా. తప్పిపోకూడదు. హల్లెలూయా. ஜெபிக்க நாயிடக்கூடாது, ప్రార్థించటలో ఏం అవ్వకూడదండి, தவறக்கூடாது. తప్పిపోకూడదండి. హల్లెలూయా. హల్లెలూయా. இது நல்லா இருந்தா ఇది బాగుగా ఉంటే நம்ம நல்லா మనం కూడా బాగుంటాం. எத்தனை பேர் விசுவாசம் ఎంతమంది నమ్ముతున్నారండి? எழுந்தனர். అందరం లేచి నిలబడుకుందాం. హల్లెలూయా. హల్లెలూయా. அன்பான தேவ ప్రేమైన దేవుని జనమ, சொல்ல அதிகமா உண்டு, ஆனா நேரம் இல்ல. చెప్పడానికి అనేకం ఉన్నాయి కానీ సమయం చాలా. ஆகையால் அன்பான தேவச்சனம், కాబట్టి ప్రేమైన దేవుని நல்லா இருக்கணுமா, మీరు బాగుగా ఉండాలనా? பல பிரச்சனை இருக்கலாம். అనేక సమస్యలు கணவன் ఉండొచ్చు. பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, சரீர பிரச்சனை, భర్త సమస్య, భార్య సమస్య, బిడ్డల సమస్య, మరి శరీర సమస్యలు, பொருளாதார பிரச்சனை, ఆర్థిక స్థితిలో எல்லா பிரச்சனையும் అన్ని సమస్యలను కూడా மாறிடணுமா, అవి మారాలనా? டெய்லி தேவாலயத்துக்கு నువ్వు ప్రతిరోజు దేవుని మందిరానికి రా. ஒன்னும் பண்ணாத, వేరొకటి ఏం చేయబాక్. ஆலயத்துல வந்து మందిరానికి వచ్చి அவரோட முகத்தை நோக்கி ఆయన ముఖం వైపు మట్టుకు உன் చూడు. வாழ்க்கை నీ பிரகாசம். జీవితం ప్రకాశిస్తుంది. வேற ஒண்ணும் செய்யாதீங்க. వేరొకటి ఏమి చేయబాకండి. டிவி கிட்ட உக்காந்தா சுகம் கிடைக்காது, టీవీల దగ్గర కూర్చుంటే స్వస్థత சொந்தக்கார లభించదు. வீட்டுல உக்காந்தா நிம்மதி సొంత బంధువుల கிடைக்காது, దగ్గర కూర్చుంటే నెమ్మది ஆனா లభించదు. ஆலயத்துல కానీ உக்காந்தா మందిరంలో உன் కూర్చుంటే குறைகள் எல்லாம் నీ நிறைவாகும். కొరతలన్నీ ఆయన పరిపూర్ణం உனக்கு చేస్తాడు. அற்புதம் நடக்கும், నీకు అద్భుత కార్యం జరుగుతుంది. உன் மூஞ்சி பிரகாசம் నీ அடையும், ముఖము ప్రకాశవంతంగా ఉంటుంది. உன் குடும்பம் నీ కుటుంబం ஆசீர்வதிக்கப்படும், நீ ఆశీర్వదించబడుతుంది. நல்லா இருப்பீங்க. మీరు బాగుగా ఉంటారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. விசுவாசிக்கிறீங்களா? నమ్ముచున్నారండి? ஆகையால் ஆண்டவரே, కాబట్టి ప్రభువా, அங்க உயிருள்ள మా நாடெல்லாம் జీవిత కాలమంతా కూడా இந்த ஆலயத்தை நேசி, ఈ మందిరాన్ని ప్రేమించువారం. ஆண்டவரே, ప్రభువా, ஆலயத்தின் நன்மையை మందిరం మేల్లో చేత அங்க பெற்றுக்கொள். మేము పొందుకునేలాగా ஏன் நம்ம நேசிக்கணும்னா, ఎందుకు మనం ప్రేమించాలంటే ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சாரு. ఒకే ఒక వాక్యాన్ని చెప్పి சங்கீதம் 36:8 வாசித்து కీర్తన గ్రంథం பாருங்க. 36:8 చదివినట్లయితే தாவீது சொல்றாரு, దావీదు గారు అంటున్నారు, சங்கீதம் 36:8 కీర్తన గ్రంథం 36:8 வாசிமா, ஆலயத்தினுள்ள சம்பூர்ணத்தினால திருப்தி அடைவார்கள். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன கர்த்தர் என்ன பண்ணுவாரா? దేవుడు ఏం చేస్తాడండి? ஆலயத்தின் சம்பூரணத்தினால మందిరముల యొక్క క్షేమము உங்களை చేత ஆசீர்வதிப்பார். నిన్ను ఆశీర్వదించుతాడు. எத்தனை பேர் விசுவாசி? ఎంతమంది నమ్ముచున్నారండి? பக்கத்துல உள்ள பார்த்து నీ சொல்லு. పక్కలో ఉన్నవారిని చూసి நீ చెప్పండి. ஆலயத்தை நேசித்தா, నీ మందిరాన్ని ప్రేమిస్తా, ஆலயத்தின் சம்பூரணத்தினால మందిరం యొక్క సంపూర్ణత చేత கர்த்தருடைய ஆசீர்வாதம், దేవుడు నిన్ను உன் ఆశీర్వదించుతాడు. குடும்பத்தை నీ ஆசீர்வதிப்பார், కుటుంబాన్ని உன் ఆశీర్వదించుతాడు. பிள்ளைகளை నీ బిడ్డలను ஆசீர்வதிப்பார், உன் ఆశీర్వదించుతాడు. சந்ததி నీ ஆசீர்வதிப்பார், సంతానమును உன் ఆశీర్వదిస్తాడు. தலைமுறை నీ ஆசீர்வதிப்பார். తరములను உங்களுக்கு உண்டான ఆశీర్వదిస్తాడు. కలిగిన எல்லாவற்றையும் సమస్తమును కూడా கர்த்தர் దేవుడు ஆசீர்வதிப்பார். ఆశీర్వదించుతాడు. நீங்க வாழ்ந்து சுகமாய் జీవించి సుఖంగా ఉంటారు. அப்படியே கரங்களை ఆ విధంగానే చేతుల పైకి என்று என்னோடு பேசினது, ప్రభువా నాతో మాట్లాడిన మాటలు ஜபங்களை கேட்டது, మా ప్రార్థనలు ఆలకించిన దాన్ని உமக்கு బట్టి நன்றி என்று నీకు சொல்லி కృతజ్ఞతలని చెప్పి நாம் எல்லாரும் మనమందరము కూడా கேட்ட வார்த்தைக்கு వినిన நன்றி వాక్యము செலுத்தி కృతజ్ఞతలు 22 நாள் 22 రోజులు కూడా கர்த்தர் நம்முடைய ஜபங்களை ప్రభువా మా கேட்டதுக்காக ప్రార్థనలు ఆలకించిన దాన్ని நன்றி బట్టి செலுத்தி కృతజ్ఞతలు நாம் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? నాలుగు తెరిచి మనం తెరిచి ప్రార్థించుదాం. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹalleluya. ரேபாலம தேராபாலம ஓராபா ஷபாராபாலம ஓரியாந்த வேகாராபாலம தேராபாலம ரேபா சந்தரியால ரப தேராபாலம. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டபடினால அவர் பெருக நாம் சிறுக, அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட எல்லா கன மகிமை துதி ஆண்டு செலுத்தி 2 காரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் முடிவுக்காக பத்மா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபிப்போம்.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பை நினைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் வசனத்தை கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்ட யாவரோடும் இயேசுவின் வருகை மட்டும் சதா காலங்களும் இருப்பதாக.